கர்த்தருடைய பந்தி, ராப்போஜனம், திருவிருந்து, இப்படி எல்லாம் பல கேட்டகரியில என்ன செய்வோம்? இந்த திருவிருந்தை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? பேசுவோம். இந்த திருவிருந்தை குறித்து பல மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு சபைகள் என்ன செய்யுது இருக்கு. திருவிருந்தை குறித்து கடவுள் அதை எதற்காக நமக்கு ஏற்படுத்தினார், ஏன் கர்த்தருடைய வருகை வரைக்கும் நம்ம அதை செய்யணும், இந்த சத்தியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு இந்த திருவிருந்தை சுற்றியும் பல மூட நம்பிக்கைகளை இன்றைய திருச்சபை மக்கள் என்ன செஞ்சிருக்காங்க? உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஆளுக்கு இந்த மூட நம்பிக்கையை உருவாக்குறதுல கை தேர்ந்தவங்க. கடவுள் ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சாரு அப்படின்னா அதை சுத்தி என்ன வச்சுக்குவாங்க? ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கி வச்சுக்குவாங்க. நம்ம அதுல இந்த எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா உடனே எண்ணெய் என்ன பண்ணிட்டாங்க? ஜெபம் பண்ணி அதுல ஒரு மூட நம்பிக்கை உருவாக்கிறது. ஏன்னா எண்ணெயில அற்புதம் இருக்கிற மாதிரி அவங்க நினைச்சுக்கிறாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, எண்ணெயிலே அற்புதம் இல்ல, விசுவாசம் உள்ள ஜெபத்துல தான் வல்லமை இருக்குது. வசனம் அப்படித்தானே சொல்லுது. விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். எண்ணெய் பிணியாளிகள் ரட்சிக்க போறது இல்ல. அது அந்த நாட்கள்ல பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் வேற. அந்த நாட்கள் அவங்க ஒலிவ எண்ணெயை வியாதிக்காக பயன்படுத்துவார்கள். அதனாலதான் அந்த மருந்த நீ விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணு அப்படின்னு அங்க சொல்றாரு. ஒழிய நாம எல்லாம் என்ன எண்ணெய் யூஸ் பண்றோம்? தேங்காய் எண்ணெயை போடுறது, வேற என்னென்னமோ எண்ணெயெல்லாம் ஊற்றி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? பல அலம்பல் பண்ணிட்டு இருக்கிறோம். தவறாக புரிந்து கொள்வது. அதே மாதிரி கர்த்தருடைய பந்தியையும் குறித்து பல மூட நம்பிக்கைகள் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்காங்க? வச்சிருக்கிறாங்க. குழந்தையிலிருந்தே அந்த போதனையை, அதாவது விசுவாச மக்கள் குழந்தையா பிறந்த அந்த நாள்ல இருந்தே அந்த தப்பான போதனையை சொன்னதுனால விசுவாச மக்களுக்கும் வசனத்தினுடைய தெளிவோ அறிவோ வராததுனால அந்த நம்பிக்கையிலேயே ஊறி போய் கிடக்குறாங்க. இன்னைக்கு நம்ம உண்மையை சொன்னோம்னா, வசனத்தை எடுத்து கண்ணை திறக்கணும் முயற்சி பண்ணோம்னா அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. பல பேருக்கு என்ன செய்யறது இல்லை, உண்மையான சத்தியம் இன்னைக்கு புரியறது இல்லை. ஏன்னா அவங்க குழந்தையா இயேசு கிறிஸ்துக்குள்ளாடி பிறந்து வரும் பொழுதே தவறான சத்தியங்கள் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லி 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 அவங்கள ஒரு தப்பான மூட நம்பிக்கைக்குள்ள வளர்த்து விட்டுட்டாங்க. சோ இன்றைக்கு நாம் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்க போகிற இந்த நேரத்தில் நாம் கர்த்தருடைய பந்தியை குறித்து வைத்திருக்கிற 9 விதமான மூட நம்பிக்கைகள் என்னன்னு பார்க்க போறோம். அதை தாண்டி உண்மையிலேயே இந்த கர்த்தருடைய பந்தி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது அப்படிங்கிறத குறித்து ஒரு 3 பாயிண்ட பார்க்க போறோம். ஆக மொத்தத்துல கர்த்தருடைய பந்தியை சுத்தி இருக்கிற 9 மூட நம்பிக்கைகளையும் கர்த்தருடைய பந்தி உண்மையிலேயே நமக்கு கற்றுக் கொடுக்கிற 3 சத்தியங்களையும் குறித்து இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்? சிந்திக்க போகிறோம். அதுல முதலாவது மூட நம்பிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருவிருந்தை பற்றிய முதலாவது மூட நம்பிக்கை. இதெல்லாம் பாயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க, முடிஞ்சா எழுதி கூட வச்சுக்கோங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கைகள். கண்டிப்பா இப்படிப்பட்ட நம்பிக்கைகள் திருவிருந்தை குறித்து நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. ஆனா நான் சொல்ற இந்த 9 மூட நம்பிக்கை இன்னைக்கு பெரும்பான்மை பெந்தகோஸ்தே திருச்சபையில் அதிகமா இருக்குது. ஆவியை பெற்றிருக்கிறோம், அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம், வல்லமையை பெற்றிருக்கிறோம். நொடிக்கு ஒரு ட்ரிப்பு ஆவியானவர் பேசுறாரு, பரலோகத்துக்கு கூட்டிட்டு போறாரு, வெளிப்பாடு நிறைய இருக்குது, அது நிறைய இருக்குது, இது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லுகிற பெந்தகோஸ்தே திருச்சபைக்காரங்களுக்குள்ள தான் இந்த 9 விதமான மூட நம்பிக்கைகள் நிறைய இருக்குது. அதுல முதலாவது மூட நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்பமும் ரசமும் இயேசுவின் ரத்தமாக சதையாக என்ன செய்தான்? மாறிடுதான். எப்படி மாறுதுன்னு கேட்டீங்கன்னா, ஜெபத்தினால மாறுதான். எப்படி மாறுதா? நம்ம ஐயங்கார் கடை வாங்கின பிரெட்டும் அப்புறம் என்னது நம்ம இதுல பன்னீர் திராட்சையை வாங்கிட்டு புளியிற ரசமோ அல்லது நீங்க கடையில வாங்கிட்டு வர்ற அந்த ரசமோ எதா இருந்தாலும் சரி, அதை வாங்கிட்டு இந்த தட்டுல வச்சு அதை ஜெபம் பண்ணவன எப்படி மாறிடுதான்? உண்மையாவே இயேசுவின் ரத்தமாக அது மாறிடுது, உண்மையாகவே இயேசுவின் சதையாக மாறிடுதுங்கிற ஒரு மூட நம்பிக்கை. பைபிள்ல எங்கேயும் பிரெட் சதையா மாறிடுச்சு அப்படிங்கிறதையோ ரசம் அப்படியே ரத்தமா மாறிடுச்சு என்கிறதையோ வேதம் நமக்கு சொல்லல. அது நம்ம அறிவிக்கே எட்டும் அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்ட்டு. இது எங்க இருந்து நம்ம ஆளுக்கு காப்பி அடிச்சாங்க தெரியுமா? யார குற்றம் சாட்டுறாங்க இன்னைக்கு? ரோமன் கேத்தலிக் திருச்சபையை குற்றம் சாட்டுறாங்க. ஆனா உண்மையிலேயே இது ரோமன் கேத்தலிக் திருச்சபையினுடைய உபதேசம். எது?
இந்த அவங்க கொடுக்குற அந்த இத்தினூண்டு அப்பம் அப்படியே இயேசுவின் சதையா மாறிடுது, அவங்க கொடுக்குற கோப்பையில உள்ள ரசம் அப்படியே ரத்தமா மாறிடுதுங்கிற உபதேசம் ரோமன் கேத்தலிக்கினுடைய உபதேசம். அந்த உபதேசத்தை அப்படியே உள்வாங்கி கொண்ட திருச்சபை தான் என்ன திருச்சபை? எந்த கோஷம் திருச்சபை. ஆனா பைபிள்ல எந்த இடத்துலையுமே ஐயங்கார் கடையில வாங்கின பிரெட்டும் கடையில வாங்கின திராட்சை ரசமும் அல்லது நீங்க வீட்டுல புடிக்கிற திராட்சை ரசமும் இயேசுவினுடைய ரத்தமாகவோ சதையாவோ மாறிடுதுங்கிறதுக்கு ஆதாரம் எதுவும் இல்லை, அப்படி மாற போறதும் இல்லை. எந்தெந்த வசனத்தை வச்சு இவங்க இதுக்கு இந்த முடிவுக்கு வர்றாங்க அப்படிங்கிறத நான் சொல்றேன் பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம், சீக்கிரம் எடுத்து வாசிங்க. 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தையும் 25வது வசனத்தையும் வாசிக்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள். இப்ப இயேசு அந்த ராப்போஜனத்துல அப்பத்தை எடுத்து பிட்டு இதை வாங்கி புசியுங்கள், என்னுடைய என்னுடைய சரீரமா இருக்கிறது என்றார் அப்படிங்கிற சொன்ன உடனே இவங்க எங்க போயிட்டாங்க? அப்ப நம்ம நம்ம எல்லா சபையிலுமே பிக்கிற அந்த அப்பமும் என்னமா மாறிடுது? சரீரமா மாறிடுது. அப்படியே கோப்பையை எடுத்து ரசத்தை கொடுத்தோம்னா அது ரத்தமா மாறிடுது இவங்கெல்லாம் நினைச்சுக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அடையாளப்படுத்தும்படியாகத்தான் அந்த வார்த்தை என்ன செய்யறாரு? பயன்படுத்துகிறாரே ஒழிய அந்த வார்த்தையின் மூலியமாக ஒரு சத்தியத்தை நமக்கு உணர்த்தவே அந்த வார்த்தையை சொல்லுகிறாரே ஒழிய பிரெட் சதையா மாறுதுன்னோ அல்லது ரசம் ரத்தமா மாறுதுன்னோ இயேசு சொல்லவே இல்லை. இது அதிகமா டிபிஎம் திருச்சபைக்காரங்க வெறித்தனமா விசுவாசிப்பாங்க. நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம். டிபிஎம் திருச்சபையில துரை அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர், அவர் என்ன செய்யறாருன்னா கர்த்தருடைய பந்தியை கொடுக்கும்போது ஒரு அம்மா என்ன செஞ்சான், கர்த்தருடைய அந்த பந்திய அந்த அப்பத்தை வாங்கிட்டு கையை மூடி போய் வச்சுக்கிட்டு வீட்டுக்காரர்கிட்ட திறந்து காமிச்சிச்சான். உடனே ரத்தமா இருந்துச்சான் கையெல்லாம். பிரெட்டை தான் பாஸ்ட் கொடுத்தாராம். பிரெட்டை வாங்கிட்டு, ஏன்னா வீட்டுக்காரர் நம்பலையாம். பாஸ்ட் சொன்ன இந்த சத்தியத்தை நம்பாதனால நான் நிரூபிக்கிறேன்னு அந்த அம்மா சபையில கொடுக்குற அந்த அப்பத்தை சாப்பிடாம கையிலேயே மூடி வச்சுக்கிச்சான். கொண்டு போய் வீட்டுக்காரர்கிட்ட திறக்கும் போது என்னவா மாறிடுச்சான்? அந்த இத்தினோண்டு பிரெட்டு ஒரு கரித்துண்டா இருந்துச்சான். அது ரத்தத்தோட இருந்துச்சான் அந்த கரித்துண்டு அப்படின்னு சாட்சி வேற சொல்றாங்க. எவ்வளவு பெரிய மூடநம்பிக்கை பாருங்க. ஆனா வசனம் எங்கேயுமே இந்த ரசமும் இந்த அப்பமும் ரத்தம் அப்படியே கன்வெர்ட்டா மாறிடுதுன்னு வசனம் இல்லை. இன்னொரு வசனத்தை இதுக்கு ஆதாரமா சொல்லி காமிப்பாங்க. யோவான் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 52வது வசனத்தை வாசிக்கலாம். இதே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற யோவான் புத்தகத்திலே 6ஆம் அதிகாரம் 52. இப்ப யூதருடைய மனநிலைமையை பாருங்க. இயேசு சொல்றாரு, என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறதுன்னு இயேசு சொல்றாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே யூதர்களுடைய மனநிலைமை எங்க போச்சு? 52ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? அப்பொழுது யூதர்கள், இவன் தன்னுடைய மாம்சத்தை எப்படி நமக்கு புசிக்க கொடுப்பான்? அன்னைக்கு யூதர்கள் என்ன மைண்ட்ல வச்சிருந்தாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பாஸ்டும் மக்கள் கத்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா யூதர்கள் அன்னைக்கு நினைச்சது தப்பு தப்பு. ஏன்னா யூதர்கள் என்ன நினைக்கிறாங்க? இவனுடைய மாம்சத்தை இவன் எப்படி பிச்சு கொடுப்பான் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. யூதர்கள் கேட்கிறாங்க. அதே மாதிரி நாம என்ன பண்ணிட்டு நீ யூதர்கள் மாதிரியே நம்ம அப்பத்தை வச்சிருக்கிற அப்படியே என்ன மாம்சமா மாறிடுச்சு, அதைத்தான் பாஸ்ட் பிச்சு கொடுக்குறாரு, அதைத்தான் வாங்கி சாப்பிடுறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்குள்ள வந்துடுறோம். ஆனா யோவானின் புத்தகத்திலே இங்கே ஆண்டவர் என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது அப்படின்னு சொல்ல வர்ற சத்தியம் வேற. ஆண்டவர் பல இடங்கள்ல ஊமையா பேசுற மாதிரி இந்த 6ஆம் அதிகாரத்திலையும் என்னுடைய மாம்சம் மெய்யான போஜனமா இருக்கிறது, என்னுடைய ரத்தம் மெய்யான பானமா இருக்கிறது என்று சொல்லக்கூடிய வார்த்தை ஒரு ஓமை சொல். நானே வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம் என்று இயேசு கூறுவது ஒரு ஓமையான வார்த்தை. எப்படி இயேசு சொல்றாரு, என்னது ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறக்கிறவன் பிறந்தாலே என்று நீ எங்க போக மாட்ட, பரலோகம் போக மாட்டேன்னு சொன்னாரோ அதே மாதிரி இங்கே சொல்லப்படுற வார்த்தையும் இதுதான். இயேசு பல இடங்களில் ஓமையாய் பேசுகிறது போல இந்த இடத்திலையும் யூதர்கள் மத்தியிலே ஓமையாக பேசுகிறார். அப்ப நாம வச்சிருக்கிற இந்த அப்பமோ இந்த ரசமோ என்னவா மாறாது? கண்டிப்பா ரத்தமாவோ சதையாவோ மாறாது.
துறைங்கிற பாஸ்ட் சொல்லும்போது லேபிள் எல்லாம் கொண்டு போய் டெஸ்ட் பண்ணாங்களாம். பாஸ்ட் கொடுத்த அந்த இத்தினூண்டு அப்பத்தை எடுத்து கொண்டு போய் அந்த அம்மா கொண்டு போச்சுல, கறியா இருந்துச்சு கைக்குள்ளன்னு சொன்னாங்கல்ல, அந்த கறி எடுத்துட்டு போய் லேபிள் எல்லாம் கொடுத்தாங்களாம். உண்மையிலேயே அது ஒரு 30 வயசு மதிக்கத்தக்க வாலிபனுடைய சதைன்னு ரிப்போர்ட் கொடுத்தாங்களாம். என்ன ஒரு மடமையான செயல் பாருங்க. அப்படியே பேசுறாரு அந்த துறைங்கிற பெந்தகோஸ்தே பாஸ்டர் வந்து அப்படியே பேசுறாரு. லேபிள கொடுத்தாங்களாம். எப்படி இப்ப நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய பந்தி எடுக்க போறோம் அப்படித்தானே, மிச்சம் இருக்கு எப்படி இருந்தாலும் பந்தியில பிரெட், அதை கொண்டு போய் லேபிள கொடுங்க. இந்த பக்கத்து கடையில தான் வாங்கின ஐயங்கார் கடையில பிரெட் கொண்டு போய் லேபிள கொடுங்க. 30 வயசு வாலிபனுடைய சதையா அது இருக்குதான்னு பாத்துக்கங்க. அப்ப இது பச்சையா தெரியுது என்னது, இது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு. ஆனா கர்த்தருடைய பந்தியை நாம் எடுக்கிறதுலே அனுசரிக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய சத்தியம் இருக்கிறது. அதை இன்றைய போதகர்கள் போதிக்காம மூட நம்பிக்கைகளை ஊக்கப்படுத்துகிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த பைபிளை வச்சுக்கிட்டு தலையில வச்சுட்டு பேய விரட்டுறது, அப்புறம் இதை வந்து என்ன செய்யறது, மெத்த மாதிரி வச்சுக்கிறது, இதுக்கா பைபிள்? இது ஒரு மூட நம்பிக்கை. இப்படி பல மூட நம்பிக்கைகள் வச்சிருக்கேன். இதுக்கு பைபிள் புனிதமானது தான். அது எப்படி புனிதமானது? இதில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தேவ வார்த்தைகள். இதை வாசித்து என் வாழ்க்கையில் என்ன செய்யணும், நிறைய ஆசீர்வாதங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வரணுமே ஒழிய இதை வச்சு தலவாணிக்கு வச்சு படுக்கிறக்கோ, கெட்ட சொப்பனை வராமல் பாதுகாக்கக்கூடிய ஏதோ மந்திர தகடு மாதிரி இதோ ஒரு மந்திர புத்தகம் மாதிரி பயன்படுத்துவதோ, பேயை விரட்டுறக்காண்டி பேய் தலையில தூக்கி இந்த பைபிளை வைக்கிறதுலையோ, இது எல்லாமே என்னதுதான், மூட நம்பிக்கை. மற்ற மதத்தினர்கள் செய்கிற அந்த மூடத்தனமான நம்பிக்கை இது. அப்ப எப்பவுமே முதலாவது பாயிண்ட் என்ன, நாம இங்க கொடுக்கிற அந்த அப்பமும் அந்த ரசமும் அப்படியே ரத்தமாக அப்படியே சதையாக என்ன செய்யறதுல மாறுவது இல்லை. ரெண்டாவது பாயிண்ட் முடிஞ்ச அளவுக்கு பிள்ளைகளை சத்தம் போடாம வச்சு பாத்துக்கங்க. தயவு செஞ்சு சொல்றேன், மறுபடியும் சொல்றேன், பிள்ளைகளை சத்தம் போடாம வச்சு பாத்துக்கங்க. வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, திருவிருந்தில் பங்கு பெற்றால்தான் எங்க போக முடியுமா, பரலோகம் போக முடியும் அப்படிங்கிற போதனை. இந்த போதனை என்ன நிலைமைக்கு இன்னைக்கு மக்களை உருவாக்கி வைத்திருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் எல்லாரும் என்ன செஞ்சிருவாங்க, வாரம் ஃபுல்லா இடையில என்ன செஞ்சலாம், கட்டடிச்சிடலாம். சபைக்கு காலேஜில் கட்டடிக்கிற மாதிரி இன்னைக்கு சபையை என்ன செஞ்சுக்கிறோம், கட்டடிச்சுக்கிறோம். ஆனா கரெக்டா கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் என்ன செஞ்சிருவாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. அன்னைக்கு மட்டும் கூட்டம் பெருசா இருக்கும். அப்ப இந்த போதனை எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? சரியா போதிச்சிருந்தவனா ஒவ்வொரு வாரமுமே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆலயத்துக்கு என்ன செய்வாங்க, சரியா வருவாங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள்னு வசனம் சொல்லி இருக்குது. அப்ப சரியாக நம்ம போதிச்சா சபை கூடி வருதலை எல்லா நாளும் ஒரே மாதிரி விசுவாசி இருப்பாங்க. ஆனா இந்த கர்த்தருடைய பந்தியை மட்டும் இன்னைக்கு முக்கியத்துவப்படுத்தி அதிலே ஒரு போலியான விஷயங்களை புகுத்தினபடினால, மூட நம்பிக்கைகளை புகுத்தினபடினால கர்த்தருடைய பந்திக்கு மட்டும் கூட்டம் ஜாஸ்தியா வருது. நான் சொல்றது உண்மையா இல்லையா? நீங்க எந்த திருச்சபையில போயினாலும் பாருங்க, பெரிய திருச்சபை சின்ன திருச்சபை எந்த திருச்சபை இருந்தாலும் கரெக்டா கர்த்தருடைய பந்தியில மட்டும் கூட்டம் அலமோதும். அன்னைக்குன்னு எல்லா விசுவாசியும் வந்துருவாங்க. ஆனா மத்த நாள் எல்லாம் இவர் வந்தா அவர் வர மாட்டார், அவர் வந்தா இவர் வர மாட்டார், ஏதாவது ஒரு 10-20 பேர் காணாம போயிட்டு இருப்பாங்க. பந்திக்கு மட்டும் வந்துருவாங்க. ஏன்? மக்களை பயமுறுத்தி ஒரு போலியான உபதேசத்தை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் சாப்பிட்டாதான் எங்க போக முடியும், பரலோகம் போக முடியும் அப்படின்னு வசனம் எங்க இருக்குது? எங்க இருக்குன்னு கேட்டா அவங்க ஒரு வசனத்தை சுட்டி காமிப்பாங்க. வாசிக்கலாம். யோவானின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 48வது வசனத்தை வாசிங்க. ஜீவ அப்பம் நானே. நல்லா கவனிங்க. உங்க பிதாக்கள் வனாந்திரத்திலே மன்னாவை புசித்தார்கள் அல்லவா, அதை சாப்பிட்டவங்க மரிச்சு போயிட்டாங்க. இந்த அப்பத்தை சாப்பிடுறவன் மறியாமல் என்ன செய்வானா, இருப்பான். அடுத்து, நானே வானத்தில் இருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கு பிழைப்பான். இந்த வசனத்தை தூக்கிட்டு வந்துட்டு நான் கொடுக்கிற ஐயங்கார் கடை பேக்கரியினுடைய அப்பத்தையும் பிரெட்டையும் புளிஞ்ச திராட்சரத்தையும் சாப்பிட்டா எங்க போயிடலாமா, பரலோகம் போயிடலாமா? இதுதான் மெய்யான போஜனமா? அப்படியா? இந்த ஐயங்கார் கடை பேக்கரி அப்பத்தை சாப்பிட்டா இது மெய்யான போஜனமா? இதை சாப்பிட்டா பரலோகம் போயிடலாமா?
அப்ப இந்த அப்பத்தையும் இந்த ரசத்தையும் சாப்பிட்டானே ஒரு ஆள் யாரு? யூதாஸ் காரியத்து. அவர் போயிட்டாரா? இந்த அப்பத்திலையும் இந்த ரசத்திலையும் பங்கெடுத்த அனனியா சப்பீரால் போனாங்களா? அவ இந்த அப்பத்தை இந்த ரசத்தையும் பானம் பண்ணின மாய வித்தைக்காரன் யாரு? சீமோன் போனாரா? ஏன் இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாரும் தான் எடுக்கிறோம், அப்படித்தானே? சபையில இருக்கிறவங்க, சபையில கலைகளும் இருக்குது, கோதுமை மணிகளும் இருக்குது, உண்மையா இல்லையா? வசனத்தின் அடிப்படையில சபைக்குள்ள என்ன இருக்குது? கலைகளும் இருக்குது, கோதுமை மணி. எல்லாருமே அப்பத்தை எடுக்கிறோம், எல்லாருமே ரசத்தை பானம் பண்றோம். அப்ப எல்லாருமே பரலோகம் போயிருவாங்களா? இல்ல. அப்ப லிட்டரலாவே இந்த உபதேசம் எப்படி இருக்குது? தப்பான ஒரு உபதேசமா இருக்குது. நான் உண்மையை சொல்றேன், இந்த அப்பத்தை சாப்பிட்றவங்களோ இந்த ரசத்தை குடிக்கிறவங்களோ பரலோகம் போவாங்கன்னு சொல்ல முடியாது. இதுல குடிக்கிறவங்க போவாங்க கண்டிப்பா, ஆனா எல்லாரும் போவாங்களான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா எப்படியாக இருந்தாலும் இது வெறும் அப்பந்தான், இது வெறும் ரசம்தான். இதை சாப்பிட்றவங்க பரலோகம் போவாங்கன்னா இல்ல, பைபிள்ல எங்கேயுமே இல்ல. அப்ப நம்ம யோவான்ல வாச்சமே இது என்னங்க வசனங்க அப்படின்னு கேட்டா, நான் சொல்றேன், யோவான் புத்தகத்துல இந்த 6ஆம் அதிகாரத்துல கடவுள் என்ன பந்தியவா கொடுத்துட்டு இருக்காரு? ராப்போஜன பந்தியா கொடுத்துட்டு இருக்கிறாரு இங்க 6ஆம் அதிகாரத்துல. இல்ல இல்ல, உபதேசம் தானே பண்ணிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, யோவான் 6ஆம் அதிகாரத்தை இப்பொழுது நாம் வாசித்த அந்த வேத பகுதி, நானே வானத்தில் இறங்கி வந்த ஜீவப்பம், என்னை புசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொன்ன வசனம் ராப்போஜன பந்தியிலே பங்கெடுத்து கொடுக்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல, மாறாக இயேசு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். அது மெயினா யாருக்கு உபதேசம் பண்றாரு? யூதர்கள் மத்தியிலே இயேசு உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவரே தெளிவாக சொல்லுகிறார், இந்த அப்பத்தை புசித்து என்றால் என்ன அர்த்தம், இந்த ரத்தத்தை பானம் பண்ணுதல் என்றால் என்ன அர்த்தம் அப்படிங்கறத அவரே இந்த பகுதியிலே விளக்குகிறார். இந்த பகுதியை விளக்குறாரு. என்ன விளக்குறாருன்னு அந்த வசனத்துல வாசிக்கலாம், கவனிங்க. விசுவாசிக்கிறவன் தான் பிழைப்பான்னு சொல்றாரு. கீழே உள்ள வசனங்களை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. 53ஆம் வசனத்துல இருந்து, அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். எழுப்புவேங்கிறாரா? இப்ப தெளிவா சொல்றாரு, இந்த ரத்தத்தை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம், ரத்தத்தை பானம் பண்றதுனா என்ன அர்த்தம், அப்பத்தை புசிக்கிறதுனா என்ன அர்த்தம்னா 47வது வசனத்தை வாசிக்கலாம். என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு என்ன உண்டா? அப்ப இந்த பந்தியில பங்கெடுக்க நித்திய ஜீவன் இருக்குன்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் இருக்குது. அதைத்தான் அவரை புசிப்பது என்று இயேசு உண்மையா பேசுறாரு. நல்லா புரிஞ்சுங்களா? நான் உண்மையை சொல்றேன், விசுவாசத்துல நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா, இயேசுவை உண்மையா நம்பினீங்கன்னா, அதுதான் அவரை புசிக்கிறதுக்கான அர்த்தம். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குன்னாரு. என்ன அர்த்தம்? பிதாவினுடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனமா இருக்கிறதுங்கிறாரு. அதான் விளக்கம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு சீசர்களை பார்த்து, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்கு அப்படின்னு ஒண்ணு, இவர் ஏதோ சொந்தமா சாப்பாடு கொண்டு வந்துட்டார் போல, அல்லது நாம சாப்பாடு கொண்டு வராதனால இப்படி சொல்றாரு போல அப்படின்னு சீசர் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா ஆக்சுவலா இயேசு என்ன பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பிதாவினுடைய சித்தத்தை செய்வது என்னுடைய போஜனமா இருக்குதுங்கிறாரு, போஜனம்ங்கிறாரு. அப்ப இயேசு ஊமையாக பேசப்படுகிற சொல்ல புரியாமையே இன்னைக்கு என்ன செய்யறது, அவரை என்னுடைய சரீரம் தான் மெய்யான போஜனம், என்னுடைய ரத்தம் தான் மெய்யான பானம் சொன்னா, அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் குறித்து அங்க பேசல, இயேசுவை நம்புவதை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஊமை சொல் இது. அதனால தெளிவா வாசிக்கிறோம் 47வது வசனத்துல, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் என்ன செய்தான் இருக்குது, நான் அவனை கடைசி நாள் எழுப்புவேன், அவனுக்கு நான் நித்திய ஜீவனை கொடுப்பேன்னு இயேசு பேசுறாரு. அப்ப உண்மையிலேயே இயேசுவினுடைய சரீரத்தை புசிப்பது என்றால் என்ன அர்த்தம், இயேசுவினுடைய ரத்தத்தை பருகுவது என்றால் என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, இயேசுவை முழுமையாக நீங்கள் விசுவாசிப்பதே அது. அப்ப விசுவாசிக்கிறது நித்திய ஜீவன் கட்டாயம் இருக்குது. இந்த ஐயங்கார் கடை பேக்கரியில அப்பத்தை புசிக்கிறவனுக்கோ ரசத்தை பருகிறவனுக்கோ நித்திய ஜீவன் கிடைக்குமா கிடைக்காதாலும் சொல்ல முடியாது. இது யார் வேணாலும் சாப்பிட்டு போலாம். சாப்பிட்டு போலாமா இல்லையா? நல்லவன் கெட்டவன் எல்லாரும் என்ன பண்ணலாம், இதை சாப்பிட்டு போயிடலாம். இதனால நமக்கு நித்திய ஜீவன் வரப்போறது கிடையாது. ஆனா நிறைய பேர் இதை ஒரு முக்கியத்துவப்படுத்தி, இதை சாப்பிட்டா நீ பரலோகம் போவன்னு சொன்னதுனாலதான் திருச்சபை ஆராதனையிலே மாதத்தில் முதல் வாரத்தில் மட்டும் கூட்டம் அலைமோதுகிறது. துருபதேசம் எப்படி மாத்திச்சு பாத்தீங்களா?
துருபதேசம் வார வாரம் சபையில வந்து சத்தியத்தை கேட்கணும் அப்படிங்கிற ஆரோக்கியமான சத்தியம் வராம மாசத்துல ஒரு நாள் மட்டும் கூட்டத்தை வர வைக்கிறதுக்கான காரணம் என்ன? இந்த துருபதேசத்தினாலதான். அவங்க கொடுக்குற ரசமோ ரத்தமோ அப்படியே இயேசுநாதருடைய சரீரம், இதை சாப்பிட்டா பரலோகம் போயிருவே அப்படின்னு எல்லாம் பயபக்தியோட வாங்கி சாப்பிடுறோம். அது இதை சாப்பிட்டா தான் பரலோகம் போவோமா அப்படின்ட்டு. ஆனா வசனம் தெளிவாக சொல்லுகிறது, இந்த அப்பத்திலையும் ரசத்திலையும் நம்ம அபாத்திரமா சாப்பிட்டோம்னா என்ன வருமா? நோய் கூட வரலாம், மறிச்சு கூட போகலாங்குது. ஹலோ, புரியுதுங்களா? இதை சாப்பிட்டா பரலோகம் போயிருவோம், நித்திய ஜீவன் கிடைக்கிறோங்கிறோம். ஆனா இதை சாப்பிட்டா அபாத்திரமா சாப்பிட்டா என்ன வருமா? 1 கொரிந்தியர் 11 சொல்லுது, வியாதி வந்துரும் அப்படிங்குது. அப்ப அதுக்காரியான என்ன விளக்கம், அதையும் குறித்து நான் கீழே சொல்றேன் கண்டிப்பா. அப்ப ரெண்டுக்குமே முரண்படா இருக்கா? இதை சாப்பிட்டா பரலோகம் போயிருவோங்கிறோம், அதே அபாத்திரமா அதை சாப்பிட்டா அதே ரத்தத்தையும் அதே இதை சாப்பிட்டா வியாதி வந்துருங்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? அப்ப முழுக்க முழுக்க இந்த யோவானின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் இயேசு பேசப்படுகிற ஒவ்வொரு சொல்லும் ஓமையாக பேசுகிறார். இது தன் மாம்சத்தை குறித்து, மாம்சத்தை சாப்பிடுவதை குறித்து இயேசு பேசல, ரத்தத்தை பானம் பண்ணுவதை குறித்து இயேசு பேசல, தன்னை விசுவாசிக்கிறதை குறித்து இயேசு அப்படி பேசுகிறார். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்களேன். கீழே 57வது வசனத்திலிருந்து வாசிங்க, 56வது வசனத்தை வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே என்ன பண்றானா? நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன். இந்த வார்த்தை இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, ஞாபகம் இருக்குதா? என்னிலே நிலைத்திருக்கிறான்னு யோவான் புத்தகம் 15 வாசிங்க. அப்ப அந்த இடத்துலயும் விசுவாசத்தை குறித்து தான் பேசுறாரு. நீங்க விசுவாசத்தை நிலைச்சிருந்தீங்கன்னா செடியோடு கூட இணைந்த கொடிகளா இருப்பீங்க. செடியோடு கூட இணைந்த கொடிகளா இருந்தீங்கன்னா நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க, நீங்க கெட்டு போக மாட்டீங்க. நான் உங்கள நினைச்சிருப்பேன், நீங்க ஏன்ல நினைச்சிருப்பீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு அந்த இடத்துலயும். அப்ப அங்கேயும் விசுவாசத்தை குறித்தே இயேசு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க இயேசுவை முழுசா விசுவாசிருந்தீங்கன்னா நீங்க அவரோடு இணைஞ்சிருக்கிறீங்க, அவரோடு நிலைத்திருக்கிறீங்க. புரியுதுங்களா? கீழே அதை வசனம் திரும்ப வாசிங்க அப்படியே தொடர்ந்து. என்னை புசிக்கிறவன் என்னால பிழை. இயேசுவை பிச்சு சாப்பிடுறது இல்ல, அல்லது இயேசுவை பிச்சு சாப்பிடுறோங்கிற நினைப்புல இந்த அப்பத்தை சாப்பிடுறத குறித்து இயேசு சொல்லல. இயேசுவை விசுவாசிப்பதை குறித்து பேசுகிறார். கீழே தொடர்ந்து. அவர்கள் எல்லாம் மரிச்சிட்டாங்க. இப்ப என்கிட்ட உண்மையிலேயே விசுவாசமா இருக்கிறவன் மரித்தாலும் என்ன செய்வான்? பிழைப்பான் அப்படிங்கிறார். அப்ப இந்த ஆராதனையில உண்மையிலேயே இயேசுவை முழு நிச்சயமாய் நம்புகிற ஒவ்வொருவரையும், கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கையை நிலைத்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் கண்டிப்பா ஆண்டவர் என்ன செய்வாரு? பரலோகத்தை தருவார். ஆனா இந்த பிரெட்டையும் ரசத்தையும் சாப்பிட்றவனுக்கு பரலோகம் அப்படிங்கிறது ஒரு தவறான போதனை, ஒரு மூட நம்பிக்கை. இந்த அப்பத்தை சாப்பிட்றதுனால நம்ம பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை. அதனால மாசத்துல ஒரு நாள் மட்டும் கரெக்டா திருவிருந்துல அட்டன் பண்றதும் எப்படிப்பட்டது? ஒரு மூட நம்பிக்கையினால் வந்த விளைவு. இதை புரிஞ்சுக்கங்க. 3வது பாயிண்ட், இந்த ஐயங்கார் கடை பேக்கரி அப்பத்தையும் இந்த ரசத்தையும் சுத்திகரிப்பில்லாமல் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. என்ன இல்லாம எடுக்கிறது? சுத்திகரிப்பில்லாம எடுத்தா என்ன வருமா? வியாதி வரும், மரணம் வரும், பலவீனம் வரும் அப்படின்னு நினைப்பாங்க. இப்ப சுத்திகரிப்பு அப்படிங்கிறது இவங்க எப்படி சுத்திகரிப்புன்னு சொல்றாங்க? சனிக்கிழமை முந்தின நாளே உட்காந்துக்கிட்டு சுத்திகரிப்பு கூட்டணும் ஒரு கூட்டத்தை வச்சு, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும், அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க தவறு செய்தப்ப அப்பைக்கப்பவே மன்னிப்பு கேளுங்க, தப்பே இல்லை. அது உங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற ஐக்கியத்தை காட்டுகிறது. ஏதாவது ஒரு தவறு தெரியாம செஞ்சிட்டீங்களா? செய்யும் பொழுதே அடுத்ததே தேவன்கிட்ட சொல்லி என்ன செஞ்சிருங்க? மனம் கசந்து மன்னிப்பு கேட்டுருங்க. இந்த சுத்திகரிப்பு நாளுன்னு உட்காந்து வச்சுக்கிட்டு அப்ப எல்லாம் சுத்திக்கப்பட்டுரும், அடுத்தப்புறம் அந்த பந்திய எடுக்கிற அளவுக்கு எனக்குள்ள பரிசுத்தம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு நினைப்பு இருக்கு பாத்தீங்கன்னா, இதுவே ஒரு மாய்மாலமான தந்திரமான போதனை தான். சுத்திகரிப்பு ஜெபத்துல உட்காந்துட்டா எல்லாம் சுத்தமாயிருமா? நீங்க சாப்பிட போறது என்னது? என்னது? இதை சாப்பிடுறதுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையா? இதை எடுக்கிறதுக்கு ஒரு சுத்திகரிப்பு தேவையா? 1 கொரிந்தியர் 11 சொல்லப்பட்ட விளக்கத்துக்கு நான் பின்னால வர்றேன், சரிங்களா? ஆனா நல்லா கவனிங்க, நீங்க ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்பட்டவர்களா என்ன செய்யணும்? இருக்கணும்.
ஒவ்வொரு நாளும் வாரத்துல அந்த ஒரு நாள் போய் சுத்திகரிப்பு பண்ணிட்டு மாசத்துல ஒரு நாள் மட்டும் சுத்திகரிப்பு ஜெபம் வச்சு அப்படியே திருவிருந்துக்கு போறது என்பது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு மாய்மான கிரியை தான். ஏன் தெரியுமா? உண்மையாகவே இயேசுவினுடைய அப்பத்தை சரீரத்தை புசிப்பது ரத்தத்தை பானம் பண்ணதுன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விசுவாசிக்கிறது. அப்ப டெய்லியுமே நீங்க விசுவாசிச்சு தான் இருக்கணும். இயேசுக்குள்ள டெய்லியுமே விசுவாசிச்சு தான் இருக்கணும். அதனால மாசத்துல ஒரு நாள் மட்டும் சுத்திகரிப்பு ஜெபம் பண்ணி விசுவாசிக்கிறதா? சோ இதுவும் ஒரு தவறான ஒரு போதனையே. சுத்திகரித்து கொண்டு எடுக்க வேண்டும் என்பது. இப்ப நான் ஒன்னு சொல்றேன், இன்னொரு வசனத்தை சுட்டி காட்டுவாங்க. இயேசு ராப்போஜனத்தப்ப கால் கழுவுறாருல, கால் கழுவி சுத்தப்படுத்துறாருல, போஜனம் முடிஞ்ச பிறகு சுத்தம் பண்றாங்களா அல்லது போஜனத்துக்கு முந்தி சுத்தம் பண்றாங்களா? கேள்வி புரிஞ்சுங்களா? இயேசு கிறிஸ்து ராப்போஜனம் எடுக்கிறாங்கல்ல, ஏன்னா இதை கோடிட்டு காட்டுவாங்க. என்னன்னா அவர் சுத்தம் பண்றாரு, இயேசு கிறிஸ்து சுத்தம் பண்றாரு. கால்களை பாத்திரத்தை எடுத்து இடுப்புல துணியை கட்டிக்கிட்டு காலை கழுவுறாரு. சுத்திகரிப்பு, அது ஒரு சுத்திகரிப்பு. இப்ப அந்த சுத்திகரிப்பை திருவிருந்துக்கு முன்னால பண்றாங்களா திருவிருந்துக்கு பின்னால பண்றாங்களா? திருவிருந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்றாங்களா இல்ல சுத்திகரிப்பை பண்ணிட்டு திருவிருந்து எடுக்கிறாங்களா? சாப்பிட்டதுக்கு அப்புறம் பண்றாங்களா? அப்படியா? சாப்பிட்றதுக்கு முன்னாடி தான் பண்றாங்களா? சரி, அதை வாசிக்கலாம். அந்த வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 24. சாரி, 22 தானே, அதுல தான் இருக்குது. அந்த குறிப்பிட்ட வசனத்தை நான் சொல்றேன். எங்க இருக்கு கால் கழுவுற சம்பவம்? எங்க இருக்கு அந்த இடத்துல? சாரி, இன்னொரு இடத்துல இருந்து வாசிக்கலாம். யோவான் 13, யோவான்லயே நம்ம பார்ப்போம். யோவான் 13 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. சரி, உலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய யூதாஸ்காரியருக்கு அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவன் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் அறிந்து போஜனத்தை விட்டு எழுந்து. எப்படியா? பந்தி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் எழுந்துதான் என்ன பண்றாங்க? காலையே கழுவுறாங்க. இப்ப இந்த சுத்திகரிப்பு இதை சுட்டி காட்டுறது சரியா வேதத்தை அறியாம இவங்க சுட்டி காட்டுறாங்க. பந்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் காலை கழுவி என்ன பண்றாங்க? நம்ம ஊர்ல காலை கழுவுறது எப்ப காலை கழுவுவாங்க? பந்திக்கு முன்னால காலை கழுவுவாங்க. ஆனா பைபிள்ல என்ன நடந்திருக்குன்னா பந்திக்கு அப்புறம் தான் காலையே கழுவி இருக்கிறாங்க. பந்திக்கு அப்புறம் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க? காலை கழுவி இருக்கிறாங்க. அப்ப நல்லா கவனிங்க, பந்தி நம்மை பரிசோதிக்கிறதுக்கு உதவுகிறது, அவ்வளவுதானே ஒழிய இந்த ரசத்தையும் இந்த அப்பத்தையும் பானம் பண்றதுனால ஒரு சுத்தம் வந்துருது அப்படின்னு நினைக்கிறது எது தப்பான விஷயம். பந்தி உங்களை சுத்தத்துக்கு நேராக வழி நடத்த வேண்டும். எப்படி சுத்தத்துக்கு நேராக வழி நடத்தணும்? ஒவ்வொரு நாளுமே நீங்கள் உங்களை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கணும். பந்தி அன்னைக்கு மட்டும் போய் சுத்தப்படுத்துறது மாய்மாலம். பந்தி அன்னைக்கு மட்டுமே போய் உங்களை சுத்தப்படுத்திக்கிறது மாய்மாலம். டெய்லியுமே நீங்க சுத்தமா தான் இருக்கணும். பேதுரு ஆண்டு சொல்லுவாரு, நான் உன்னை காலை கழுவணும் அப்படின்னப்ப நீங்க காலையெல்லாம் எனக்கு கழுவ கூடாது ஐயோ அப்படின்னு பதறான். ஏசு சொல்றாரு, நான் உன் காலை கழுவலைன்னா நீ பாத்திரன் கிடையாது, என்னுடைய விஷயத்துல உனக்கு பங்கு கிடையாதுன்னு தலையையும் சேர்த்து கழுவுங்க அப்படின்னு ஒப்பு கொடுக்குறாரு. அப்ப தலையெல்லாம் கழுவ வேணாம்ப்பா, சுத்தம் உள்ளவன் தன் கால்களை மாத்திரம் கழுவி கொண்டால் போதும் அப்படிங்கிறார்.
எப்படி ஏற்கனவே அவர்கள் சுத்தமா இருந்தாங்க கேட்டீங்கன்னா, வேத வார்த்தையின்படி ஏற்கனவே சீஷர்கள் சுத்தமா தான் இருந்தாங்க. காரியத்தை தவிர, யூதாஸ் காரியத்தை தவிர எல்லாருமே என்ன பண்ணாங்க? வசனத்தின் அடிப்படையில் சுத்தமா தான் இருந்தாங்க. ஏன்னா யோவானின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல வாசிங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை அவர்களை சுத்தப்படுத்தி இருக்குது ஏற்கனவே. அந்த வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 15:3. நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உபதேசத்திலே நிலைத்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படித்தான் இருக்கிறீங்க? சுத்தமா தான் இருக்கிறீங்க. அப்ப பந்திக்கு மட்டும் போய் சுத்தம் பண்றது அப்படிங்கிறது ஒரு மாய்மாலமான ஒரு சிந்தை. நீங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமாக தேவனுக்குள்ள இருந்து பந்திய சில காரணங்களுக்காக நம்ம எடுக்கிறோமே ஒழிய, பந்தியை எடுக்கும் போது மட்டும் நான் பரிசுத்தமாய்க்கிறேன், சுத்திகரிப்போடு போய் எடுக்கிறேன் அப்படிங்கிறது ஒரு சரியான விளக்கம் அல்ல. புரிஞ்சுக்கங்க. இது ஒரு மூட நம்பிக்கை. 4வது பாத்தீங்கன்னா, திருவிருந்து எடுக்கும் முந்தினா கணவனும் மனைவி என்ன செய்யக்கூடாதான்? ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உபதேசம். இதுவும் இந்த சுத்திகரிப்பு அப்படிங்கிற அடிப்படையில் வருது. இது ஒரு பெரிய உபதேசமாக அநேகர் செய்வாங்க. பந்தியை நீங்க எடுக்க போற முந்தின நாள்லாம் என்ன செய்யக்கூடாதான்? எடுக்கக்கூடாது, அப்படி ஒன்னா இருக்கக்கூடாது அப்படின்னு. அப்படி எங்கேயாவது பைபிள்ல இருக்குதா? அப்படியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா வசனத்தின் அடிப்படை உண்மையான பந்தி என்னது? இயேசுக்கு விசுவாசிப்பது. இயேசு கிறிஸ்துவை நீங்க டெய்லியும் தான் விசுவாசிட்டு இருக்க போறீங்க. இந்த அப்பத்திலையும் இந்த ரசத்திலையும் பங்கெடுக்கிறக்காண்டி நீங்க அப்படி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. அதற்கான வேத ஆதாரமும் எங்குமே என்ன செய்யல இல்ல. அப்ப நாம சில யுக்திகளை, சில தவறான வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது? பந்திக்காக இட்டு கட்டக்கூடாது. நம்ம பந்திக்கு வரும்போது இப்படி வரணும், அப்படி வரணும் அப்படின்னு நம்ம சொல்றதெல்லாம் நாம கற்பனை. அதெல்லாம் அந்த கற்பனையான உபதேசங்கள்னால நமக்கு எந்த பலனும் அளிக்க போறது இல்லை. எந்த பலனும் அளிக்க போறது இல்லை. இந்த பந்தயில பங்கெடுக்கிறவன் எப்படி இருக்கானோ, பங்கெடுக்காதவன் அப்படித்தான் இருக்கிறான். உண்மையா இல்லையா நான் சொல்றது? இந்த பந்திய கொடுக்கிற பாஸ்டே எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு தெரியும். அதுக்கு முந்தின நாள் முதற்கொண்டு மனைவியோட சண்டை போட்டுட்டு பந்தியை கொடுக்கிற பாஸ்டர் நிறைய இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? நிறைய பேர் இருக்கிறாங்க. சமாதானம் இல்லாமையே பந்தியை கொடுக்கிற பாஸ்டர் நிறைய இருக்கிறாங்க. அடுத்தவங்க மேல பொறாமையோடு பந்தியை கொடுக்கிற பாஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. பக்கத்துல ஊழியம் செய்யற பாஸ்டரோட ஒப்புரவாகாம இங்க பந்தியை கொடுக்கிற பாஸ்டர் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு வேண்டுமென்றே இந்த மாதிரியான உபதேசங்களை கொண்டு வந்து திணிப்பார்கள். இதெல்லாம் ஒன்றுக்கும் என்ன செய்யாது? உதவாது. இதை குறித்து பவுலடிகள் பல வசனங்கள் மூலியமாக நமக்கு என்ன செஞ்சிட்டாரு? குறிப்பிட்டார். நீங்க அப்படி இருக்கிறதா இருந்தா இருந்துக்கலாமே ஒழிய இதை உபதேசமாக வைக்க கூடாது என்பதையே நான் சொல்லுகிறேன். நீங்க இருக்கிறதா இருந்தா இருந்துக்கலாம், தப்பு கிடையாது. அது உங்கள் விசுவாசத்தின் அடிப்படையில் போய்கிட்டோம். ஆனா அதை உபதேசமாக என்ன செஞ்சிடக்கூடாது? கொண்டு வந்து விடக்கூடாது. சிலர் இதை உபதேசமாக வைக்கிறார்கள், அதவே தவறு என்று சொல்லுகிறேன். சரி, அடுத்து பாருங்க. அடுத்து 7வது பாயிண்ட். 6வது பாயிண்டா? 5 முடிச்சிருக்கமா? ரைட். 6வது பாயிண்ட். இப்பதான் 5 வர்றமா? இல்லையே. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன சொல்லுங்க பாப்போம். ரைட்டு. அப்படியெல்லாம் மாறுறது இல்லைன்னு சொல்லிட்டோம். அடுத்து சரி, அடுத்து கரெக்டாக தான் இருக்கிறீங்க. நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். ரைட். அடுத்து முக்கியமான என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திருவிருந்த ராத்திரி தான் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உபதேசம் இருக்குது. எப்ப எடுக்கணும்? ஏன்னா இதுக்கு பேரே என்னது? இதுக்கு ஒரு வசனத்தை சுட்டி காட்டுறாங்க. அதுதான் 1 கொரிந்தியரின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய இயேசு அன்று ராத்திரியிலே தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து அன்று ராத்திரியில வருதா? ராத்திரியிலே. அப்ப கர்த்தருடைய பந்தி எப்ப கொண்டாடினாங்க? ராத்திரியில தான் கொண்டாடுறதுனால இதுக்கு பேரே ஒரு பேர் இருக்குது. என்னது? இராப்போஜனம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதனால எப்பத்தான் எடுக்கணும்? அதனால நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, பகல்ல பந்தி எடுக்கிறவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க. பகல்ல பந்தி எடுக்கிறவங்களை திட்டுறது,
பகல்ல பந்தி எடுக்கிறவங்க அவங்க சரியான சத்தியத்தில் இல்லை என்று சொல்லுவது. அவங்க சரியான சத்தியத்தில் இல்ல, அதனால தேவையில்லாத ஒரு விஷயத்தை, பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை முக்கியத்துவப்படுத்துவது. இப்ப பந்தி எடுக்கிறது முக்கியமா, பந்தி எந்த நேரத்தில் எடுக்கிறதுங்கிறது முக்கியமா? பந்தி எடுக்கிறதா முக்கியமே வழியே, பந்தி எந்த நேரத்தில் எடுத்தா உனக்கு என்ன? எந்த நேரத்தில் நாங்க என்ன எடுப்போம்? பந்தி இந்த நேரத்துல தான் எடுக்கணும்னு பைபிள் எங்கேயாவது போதனை சொல்லப்பட்டிருக்குதா? எந்த இடத்துலையுமே பந்தியை இந்த நேரத்திலே தான் எடுக்க வேண்டும் என்கிற போதனையே இல்லை. ஆனா பந்திய அவங்க அந்த நேரத்தில் எடுத்தாங்கன்னு வேணா இருக்குது. அவங்க அந்த நேரத்தில் எடுத்தாங்கிறதுக்காண்டி என்ன செய்ய முடியாது. இப்ப நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. இப்ப அப்போஸ்தலர் 2ல வந்து பரிசுத்த ஆவியானவரை பெறாங்க. சபை முதல்ல பரிசுத்த ஆவியானவரை பெறுது. எந்த மணி நேரத்துல பெற்றாங்க அவங்க? எந்த மணி நேரத்துல பெற்றாங்க? ஏதாவது வசன ஆதாரம் இருக்குதா? பாருங்க, எடுத்து பாருங்க 2ல ஏதாவது வசன ஆதாரம் இருக்குதா? எத்தனாம் மணி நேரம் ஏதாவது அங்க எழுதப்பட்டிருக்குதா? இப்ப பரிசுத்த ஆவியானவரை பெறுவதற்கு அவங்க பெற்றது மாதிரி இத்தனாம் மணி நேரத்துல பெறணும்னு சொன்னா சரியா இருக்குமா தப்பா இருக்குமா? அது தப்பாதானே இருக்கும். அவங்க எத்தனாம் மணி நேரத்துல எடுத்துட்டு போறாங்கப்பா, அவங்க அத்தனாம் மணி நேரத்துல எடுத்தாங்க. நானும் அதே மணி நேரத்துல எடுக்கணும்னு அவசியம் இல்லையே. இதே மணி நேரத்துல ஆவியானவர் இறங்க வரணும் எங்கேதான் இருக்குதா? அன்னைக்கு வந்து எப்படி அப்போஸ்தலர்கள் இத்தனாம் மணி நேரத்துல எடுத்தாங்களோ அதே மணி நேரத்துல தான் நான் எல்லா இடத்துல இறங்குவேன், மற்ற நேரத்துல இறங்க மாட்டேன் அப்படின்னு டைம் குறிச்சா வந்து ஆவியானவர் இறங்கிட்டு இருக்க போறாரு? அப்ப பந்திய நம்ம ராத்திரி தான் எடுக்கணும் அப்படின்னு எந்த இடத்துலயுமே வேதவசனம் சொல்லல. ஆனா யூதர்கள் ராத்திரி எடுத்தார்கள். ஏன் எடுத்தாங்க யூதர்கள்? ஏன்னா அவங்களுக்கு ஒரு நாள் எப்ப தொடங்குதுன்னு கேட்டீங்கன்னா சாயங்காலத்திலே தான் ஒரு நாள் அவர்களுக்கு தொடங்குகிறது. நான் சொல்வது உங்களுக்கு புரியுதா? நமக்கு ஒரு நாள் எப்ப தொடங்குது? ஒரு நாள் தொடங்குதுன்னு நம்ம எப்ப டைமிங் வச்சிருக்கிறோம்? காலையில தொடங்குது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சூரிய உதயம் அதுதான் ஒரு நாளுடைய துவக்கம். நமக்கு சூரியன் எப்ப உதயமாகுதோ அதுதான் நம்முடைய ஒரு நாளுடைய துவக்கம். அதாவது சரியாக சொல்லணும் 5:30 6 மணி. 5:30 6 மணி தான் ஒரு நாளுடைய நம்முடைய துவக்கம். நம்முடைய டைமிங் காலண்டரின் அடிப்படையில் ஒரு நாளுடைய துவக்கம் எத்தனை மணிக்கு? ராத்திரி 12 மணிக்கு மற்றொரு நாள் துவங்குவது. அதுல எழுதியிருக்கோம் என்னது? ஏஎம் பிஎம். ஏஎம் என்றால் காலை நேரத்தை குறிக்குது, பிஎம் என்றால் இரவு நேரத்தை. அப்படி அந்த டைமிங் அடிப்படையில் அப்படி குறிச்சிட்டு வருது. ஆனா நம்ம அடிப்படையில சூரிய உதயமாகும் போது பகல், சூரியன் அஸ்தமனமாகும் போது இரவு. நமக்கு ராத்திரி எப்போ வந்துருது? வந்துருது. ஆனா யூதர்களுடைய அடிப்படையில ஒரு நாளுடைய துவக்கம் எப்ப ஆரம்பிக்குதுன்னா மாலையிலே துவங்குகிறது. அவங்க துவங்குகிறது. ஏன் துவங்குதுன்னா, ஏன் துவங்குதுன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஏன் அவங்க சாயந்தரத்துல ஒரு நாள் துவங்குதுன்னு வச்சிருக்கிறாங்க? எஸ், கரெக்ட். கடவுள் படைக்கும் போது வசனம் எப்படி இருக்கு தெரியுமா? சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்றுன்னு பாக்குறோம் பாத்தீங்களா? அப்ப துவக்கம் எங்க இருந்து அவங்களுக்கு ஆரம்பிக்குது? சாயங்காலமும் விடியற்காலமும் இப்படி ஆரம்பிக்குது அவங்களுக்கு. நமக்கு விடியற்காலமும் சாயங்காலமும் ஆரம்பிக்குது, அவங்களுக்கு சாயங்காலமும் விடியற்காலம். அப்ப சாயங்கால அந்த முதல் நாள் துவங்குகிற அந்த வேளையிலே அவங்க தேவனுடைய பந்தியை என்ன செஞ்சாங்க? அனுசரித்தார்கள். இன்னும் சொல்ல போனா இவங்க கர்த்தருடைய பந்தின்னு அவங்க ஆரம்பிச்ச அந்த துவக்கம் எந்த பண்டிகைன்னு கேட்டீங்கன்னா பஸ்கா பண்டிகை. இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குறாருல, அது என்ன பண்டிகை? பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எப்ப கொண்டாடினாங்க? ராத்திரி தான் கொண்டாடுவாங்க. அவங்க சாயங்கால நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. சாயங்காலம் அப்பம் விற்கும் போது அவங்களுக்கு ராத்திரி 8 மணியா இருக்கும். பந்தியை ஆயத்தப்படுத்தும் போது 6 மணிலேருந்து ஆயத்தப்படுவாங்க. நைட்டு 6 மணிலேருந்து பந்தி எடுக்கும் போது என்ன ஆயிரும்? ஏன்னா பஸ்கா பண்டிகை எப்பதான் அவங்க கொண்டாடணும்? இரவுல தான் அவங்க பஸ்கா பண்டிகை கொண்டாடுவாங்க. தலைப்பிள்ளை சங்காரம் எப்ப ஏற்பட்டுச்சு? 10வது வாதையாகிய தலைப்பிள்ளை சங்காரம் இரவிலே ஏற்பட்டுச்சு. அந்த இரவிலே தானே அவங்க பஸ்காவை ஆயத்தம் பண்ணி ரத்தத்தை எல்லாம் மேற்கால தடவி என்ன செஞ்சாங்க? உள்ள வீட்டுக்குள்ள உள்ள இருந்தாங்க. அந்த அடிப்படையில பஸ்கா பண்டிகை இரவு நேரத்திலே அவங்களுக்கு கொண்டாடப்பட்டதுனால அவங்க அந்த மாதிரி செஞ்சாங்க. இப்ப நமக்கு பஸ்கா எப்ப அடிக்கப்பட்டுச்சு? ஐயா, யூதர்களுக்கு பஸ்கா ராத்திரி, ஆடு ராத்திரி அடிக்கப்பட்டுச்சு. நம்ம ஆடு எப்ப அடிக்கப்பட்டாரு? பகல்ல. சரியா சொல்ல போனா மத்தியான நேரத்திலயா?
எப்பங்க இயேசு அடிக்கப்பட்டாரு? ராத்திரியிலயா பகல்லையா? பகல்ல தான். டைமிங்க நீங்க விட்டுருங்களேன், பகல்ல தான் அடிக்கப்பட்ட. ஏன் தெரியுமா? சாயந்தரம் எல்லாம் என்ன செஞ்ச மாட்டாங்க, அதுங்க ஓய்வு நாள் தொடங்குறனால அந்த நாள் வச்சிருக்க மாட்டாங்க, காலையில முறிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. மறாவது நாள் அவங்களுக்கு என்ன நாள்? ஆயத்த நாளா இருக்கிறனால முந்தின நாள் என்ன செஞ்சாங்க, ஆயத்த நாளிலே எந்த ஒரு பிரேதமும் அங்க தொங்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி இவங்களுக்கு அந்த ஆயத்த நாள் எப்ப தொடங்குது? சாயந்தரம் தொடங்குது. அப்ப சாயந்தரம் வர்றதுக்கு முன்னாலே என்ன பண்ணிட்டாங்க, எல்லா காலமே முடிச்சாச்சுட்டாங்க. இயேசு அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டார். பகலிலே நம்முடைய பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அப்படி வச்சா கூட பகல்ல கொண்டாடுறதுல. ஆனா வேதத்தின் அடிப்படையில நம்ம அதை பகல்ல எடுத்தாலும் தப்பு இல்லை, இரவுல எடுத்தாலும் தப்பு இல்லை. டைமிங் நமக்கு முக்கியம் இல்லை, அதை அனுசரிக்கிறோமா அது போதும் நமக்கு. இந்த டயத்துல தான் நம்ம திருவிருந்தை எடுக்க வேண்டும் என்று வேதத்தில் எங்கும் சொல்லப்படவில்லை. நான் ஒரு புரிதலுக்காக இதை சொல்றேன் உங்களுக்கு. அவங்க பஸ்கா ராத்திரியில கொண்டாடினாங்க, அதனால அவங்க ராத்திரியில எடுத்தாங்க. நாம பஸ்காவாகிய ஆட்டுக்குட்டி பகல்ல அடிக்கப்பட்டாரு. அப்ப பகல்ல கொண்டாடுறது தப்புன்னு சொல்றாங்க சிலர். அவர்களுக்காக இந்த வார்த்தையை நான் பிரயோகிக்கிறேன். ஆனா நீங்க பகல்லையும் எடுக்கலாம், ராத்திரில எடுக்கலாம், உங்களுக்கு சௌரியமாக எந்த நேரத்துல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. அப்புறம் ராத்திரியில தான் எடுக்கணும், ஏன்னா இங்க இராவிருந்துன்னு எழுதப்பட்டிருக்குதுன்னு யாராவது சொன்னாங்கன்னா அதுவும் கண்டிப்பாக ஒரு மூட நம்பிக்கையே. இரவிலே தான் எடுக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளை எங்கும் இல்லை. யூதர்கள் இரவிலே எடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு, அதுக்கு காரணம் வேறு. புரிஞ்சுங்களா? சரி, இப்ப எத்தனை பாயிண்ட் இருக்கிறோம்? 6வது வரணும். 5 முழுசா பார்த்துட்டோம். 6வது பாயிண்ட், திருவிருந்தை கொடுப்பதற்கும் திருவிருந்தை எடுப்பதற்கும் தகுதி வேண்டும் என்று சொல்லுவார்கள். போதகர்கள் என்ன சொல்லுவாங்க? திருவிருந்த கொடுக்கிறதுக்கும் திருவிருந்த எடுக்கிறதுக்கும் தகுதி வேணுமா? இவங்க சொல்ற தகுதி வித்தியாசமான தகுதியா இருக்கும். ஆனா உண்மையிலேயே திருவிருந்தை எடுப்பதற்குன்னு ஒரு தகுதி இருக்கு, வேணும் தான் அது வேதம் அழுத்தது. என்ன தகுதி இருக்கணும்? என்ன தகுதி இருக்கணும்? நீங்க ரட்சிக்கப்பட்டவங்களா இருந்தா தாராளமாக அதுதான் தகுதி. நான் சொல்றது புரியுதா? திருவிருந்தை எடுப்பதற்கு நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களாக இருந்தால் தாராளமாக திருவிருந்திலே பங்கு பெறலாம். அது நாம சபையிலே போடப்பட்டிருக்கிற ப்ராசஸ். தேவ திட்டம் அப்படியாக சொல்லல. நாம் ஒரு ஒழுங்குமுறைக்காக சபையில் அப்படி வச்சிருக்கிறோம். இது சபை ஒழுங்குமுறை. நான் எப்பவுமே சொன்னேன், சபை ஒழுங்குமுறை சில காரணங்களுக்காக நம்ம வச்சிருக்கிறோம், அது இருக்கணும். புரியுதுங்களா? ஆனா சத்தியம் என்பது ஒன்று இருக்குது. சத்தியம் என்பது ஒரு விஷயம் இருக்குது. இப்ப எல்லாரும் எடுக்கணும் அப்படின்னு நம்ம வைக்கிற போது அது ஒரு சரியான ஒரு ஒழுங்குமுறையா இருக்காது. அதனால சபையிலே சில ஒழுங்கு நடவடிக்கைகளை வச்சிருக்கிறோம். அந்த ஒழுங்கு நடவடிக்கைகளின் அடிப்படையில தான் ஞானசானம் பெற்றாதான் திருவிருந்து அப்படின்னு வச்சிருக்கிறோம். அது ஒரு ஒழுங்கு. ஆனா இயேசு கிறிஸ்துவை முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறவங்க யாரு வேணாலும் என்ன செய்யலாம்? அதுதான் சொல்றேன், அவங்க எடுத்தும் பிரயோஜனம் இல்லைங்கிற. நிறைய பேர் ஞானசானம் எடுத்துருவாங்க, ஆனா விசுவாசத்துக்குள்ள நிலைச்சு நிக்க மாட்டாங்க. இப்ப அவங்க திருவிருந்து எடுத்தும் கூட என்னதுதான், அதனால என்ன விஷயம்? வெறுமனே தான், வேஸ்ட் தான் அது. அதுதான் சொல்ற, சரியான ஒரு சத்தியத்துல நம்ம பலப்படணுங்கிறேன். திருவிருந்து திருவிருந்து ஞானசானம்னே இருக்காதீங்க. அதெல்லாம் தேவைதான். ஆனா அதெல்லாம் இது ஒரு சடங்கு ப்ராசஸ் தானே ஒழிய ரியல் ஒன்று இருக்குது. அந்த ரியலை தான் நீங்க பிடிச்சுக்கணுங்கிறேன். நான் போட வாரமே அதுக்கு ஒரு தெளிவான விளக்கம் சொல்லியிருப்பேன். தாலி முக்கியமா புருஷன் முக்கியமா? புருஷன் தான் முக்கியம். நம்ம ஆளுக்க புருஷன் கீழே விழுந்துட்டான்னா என்ன சொல்லுவாங்க? எரும மாடு, சரியா நடக்க மாட்டியா, பார்த்து நட அப்படின்னு திட்டுவாங்க. தாலி கீழே விழுந்துருச்சுன்னா உசுரே போன மாதிரி நினைப்பாங்க. பாருங்க, புருஷனுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் எதுக்கு? புருஷனுக்கு முக்கியத்துவம் சரியாக தாலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி ஞானசானமா விசுவாசமான பார்க்க விசுவாசத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுக்காண்டி தாலி கட்டக்கூடாதா? நம்ம கல்ச்சர்ல அவங்க கட்டிக்கிட்டு போறாங்க, அடையாளம். நம்ம பைபிள் மாத்திரம் அப்படி தானே, பைபிள் மாத்திரம், செயினை போடுறோம், அப்படி நிறைய ப்ராசஸ் பண்ணிக்கிறோம். வேணாம் நான் சொல்றேன், இல்ல பைபிளை மாத்திக்கங்க, தப்பு கிடையாது. ஆனா சில பேர் அந்த பைபிளை பீரோக்குள்ள பூட்டி வச்சுக்கிறது. பீரோக்குள்ள
நாங்களாம் எங்களுக்கு கல்யாணம் பண்ண பைபிளை வெளியே எடுத்து போட்டுருக்கோம், படிங்க யாருக்காவது பிரயோஜனம் ஆகட்டும் அப்படின்னு. நிறைய பேர் இந்த மாத்திக்கிட்ட பைபிளை பீரோக்குள்ளே எதுக்கு அதை வச்சிருக்கீங்க பீரோக்குள்ள பூட்டி? ஏன் தெரியுமா? மூட நம்பிக்கை. கல்யாணத்துக்கு மாத்தின அந்த பைபிளை என்ன செஞ்சுக்கிறது, அது வந்து வச்சு கடைசி வரைக்கும் சாகர வரைக்கும் மூட்டை கட்டி உள்ள வச்சுக்கிறது. புரியுதுங்களா? மூட நம்பிக்கை என்னன்னு கேட்டுங்க, புரியுதுங்களா? ஒரு திருமண ஒப்பந்தத்துக்கு அடையாளமாக தாலி கட்டுறோம், ஓகே கட்டிக்கிறீங்க. ஆனா மெயின் புருஷன் தான். புருஷனை விட நீங்க தாலிக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குது விஷயம்? ஞானசானம் எடுங்க, தப்பு இல்லை. ஆனா முக்கியமானது விசுவாசம் தான். இயேசு தான் நமக்கு முக்கியம். இயேசு மேல வைத்திருக்கிற நம்பிக்கை தான் முக்கியமே ஒழிய ஞானசானம் கிடையாது. ஞானசானம் ஒருவேளை எடுக்காத பட்சத்தில் இங்க பரலோகம் போக வாய்ப்பு இருக்குது. ஆனா விசுவாசிக்காம பரலோகம் போக முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி நிறைய சபைகள்ல இப்ப இருக்கிற அதான் சொல்ல திருச்சபை ஒழுங்குங்கிறது பைபிள் அடிப்படையில விசுவாசிச்சா உடனே ஞானசானம், விசுவாசிச்சா உடனே ஞானசானம். கந்தக மந்திரி வர்றாரு, பிலிப்பு விளக்குறாரு, தண்ணீர் இருக்கு தடையன்னு உடனே முக்கிடுறாரு. யோவான் வர்றாரு, பிரசங்கம் பண்றாரு, யார் யாரெல்லாம் ஞானசானத்துக்கு வர்றாங்க டக்கு முக்கி அனுப்பி விட்டுறாரு. அதான் ஞானசானம். விசுவாசித்த உடனே பைபிள்ல ஞானசானம் கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம திருச்சபையில என்ன பண்றாங்க, ஒரு 6 மாசம் வாங்க, உபதேசத்தை கேளுங்க, பலப்படுங்க, அப்புறம் ஞானசானம் தருகிறோம் அப்படி சொல்றாங்க. இப்ப நீங்க வர்றீங்க, 6 மாசம் வந்துகிட்டு இருக்கீங்க சபையில, 4 மாசத்துக்கு அப்புறம் ஏதோ ஒரு விபத்துல போய் சேர்ந்துட்டீங்க, ஆண்டு பரலோகத்தை விட மாட்டாரோ? நீ வந்து ஞானசானம் எடுக்கல தம்பி, நீ ஓடுறான்னு விரட்டி விட போறாரோ? அதான் சொல்றேன், விசுவாசம் தான் மெயின்ங்கிற அந்த இடத்துல. ஞானசானம் ரெண்டாவது விஷயம். ஜீவனோடு இருந்தா எடுப்போம், எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையா, போனாலும் அங்க பரலோகம் நிச்சயம் இருக்குது. ஆண்டு விசுவாசிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவனை தேவன் கொடுக்கிறார். அதெல்லாம் நம்மால வந்து பல உருட்டு விட்டுருவாங்க, அதுக்கு ஆதாரம் இல்லை. பரதீசு வேற பரலோகம் வேற அப்படின்னு பைபிள்ல எங்கேயும் ஆதாரம் இல்லை. பரதேசமும் பரலோகமும் ஒரே இடம் தான். ஒரு இடத்துல கொஞ்சம் போய் இலைப்பாரிக்கிட்டு அப்புறமாட்டி போக போறோமா? அப்புறம் எதுக்கு இலைப்பாறு இடத்த வச்சிருக்காரு? இலைப்பாறுகிற ஸ்தலம் அப்படின்னு ஒரு ஸ்தலம் எல்லாம் பைபிள்ல எங்கேயும் இல்லை. இவங்களா ஒரு வசனத்தை கற்பனை பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். கற்பனையா சில வசனங்கள் இருக்கு பாத்தீங்களா, சில வசனங்களை வெளிப்படுத்த விஷயத்துல ஒரு வசனம் இருக்கும், இவர்கள் தங்களுடைய பிரயாசங்களை விட்டு இளைப்பாறுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு. அந்த வசனம் அப்ப இளைப்பாறுகள் இடம்னு ஒண்ணு இருக்கு போல. இளைப்பாறுவார்கள் தான் இருக்கே ஒழிய இளைப்பாறுகிற இடம் என்று ஒன்று இருக்குன்னு இல்ல. அதான் பரதேச அப்படிங்கிறது பாரடைஸ். பாரடைஸ்னா பரலோகம். உபதேசம் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ரைட், அதான் நேரம் போய் எடுத்துட்டு போயிடும். புரியுதுங்களா? பரலோகம் பரதேசம் எல்லாம் ஒண்ணுதான், வார்த்தை தான் வித்தியாசமே ஒழிய பைபிள்ல வந்து பல வசனங்கள் தப்பா அர்த்தம் கட்டுவாங்க, நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்க வேணாம். ஒன்னே அது ஒண்ணுதான். ஓகேங்களா? சரி ரைட். அப்ப எடுப்பதற்கும் கொடுப்பதற்கும் என்ன வேணுமா? ஒரு தகுதி வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எடுப்பதற்கு உங்களுக்குள்ள என்ன தகுதி இருக்கணும்னா, நீங்க இயேசுவை விசுவாசித்தால் போதும். அவர் என் பாவங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார், பிற்கப்பட்டார் என்கிற அந்த உணர்வோடு கூட நீங்கள் நம்பினால் போதும், நீங்கள் இந்த ராப்போஜன பந்தியில என்ன செய்யலாம்? பங்கெடுக்கலாம். ஆனா சபையினுடைய சில ஒழுங்கு காரியத்தினால நம்ம ஞானஸ்நானம் என்கிற ஒன்றை எடுத்ததுக்கு அப்புறம் எடுங்க அப்படிங்கிறோம். இது சபையினுடைய ஒழுங்கு, சபையினுடைய ஒழுங்கு. சரிங்களா? அது அப்படி எடுக்கிறதுனாலையும் தப்பு ஒன்றும் கிடையாது. சில நன்மைகளுக்காக நம்ம அதை என்ன செஞ்சிருக்கிறோம்? அந்த ஒழுங்கை வைத்திருக்கிறோம், அவ்வளவுதான். சபைக்கு சரியா வரணுங்கிறது தப்பா சரியா? சரிதான். லேட்டா வந்தா பரலோகத்தை வந்துருவோமோ? அதே மாதிரிதான் இதுவும். புரியுதுங்களா? அதே மாதிரிதான் இதுவும். வரணுங்கிறது ஒழுங்கு, கண்டிப்பா வரணும், வந்துருங்க. சம்டைம் வராம இருக்க பரலோகமே இழந்துருவோம்னு சொல்றது தப்பான விஷயம். அது மாதிரி ஞானஸ்நானம் எடுத்து பந்தியிலே எடுக்க வேண்டும் என்பது நாம் வைத்திருக்கிற ஒழுங்கு. புரியுதுங்களா? அதுக்கு பைபிள் ஆதாரம் இருக்கா, இதெல்லாம் இருக்கா, நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. நீங்களே திங்க் பண்ணி பாருங்க. ஏன்னா நம்ம வந்து ஞானஸ்நானம் எப்ப கொடுக்குறோம்? மோஸ்ட்லி நிறைய திருச்சபை இப்ப அப்படிதான் கொடுக்குறாங்க. 6 மாசம் கழிச்சுதான் ஞானஸ்நானமே கொடுக்குறாங்க. 6 மாசமா விசுவாசியா உள்ள வந்துட்டு இருப்பாங்க, இயேசுவை விசுவாசிப்பாங்க, சத்தியத்தை கேட்பாங்க, வசனத்தை கேட்பாங்க. திடீர்னு அவங்க மரிச்சிட்டாங்கன்னா ஆண்டு பரலோகத்துக்குள்ள விடமாட்டார் நீங்க சொல்றீங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க கேட்டு பார்த்துக்குங்க. நான் சொல்ற உண்மை உங்களுக்கு புரியும். அடுத்து கொடுக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்லுவார்கள். இப்ப எடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பா. ஆனா அவர்கள் சொல்லுகிற தகுதியெல்லாம் நமக்கு தேவையில்லை. இயேசுவை முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் நீங்க ராப்போஜனத்திலே பந்தி எடுக்கலாம், அந்த ஒரு தகுதி போதும் என்று பார்த்தோம்.
இன்னொன்று கொடுக்க தகுதி வேண்டும் என்று சொல்லுவாங்க. கொடுக்க தகுதி வேணுமா? பந்தியை கொடுக்கறதுக்கு கொடுக்க ஏதாவது தகுதி வேணுமா? இதுக்கு ஒரு வசனத்தை வச்சுதான் இவங்க கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி வேண்டும் என்று சொல்லுவாங்க. அது என்ன தெரியுமா? நம்ம ஏற்கனவே வாசிச்சதான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் ஆரம்பிக்கிறார் அந்த வசனத்தை. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்திலே பெற்றுக்கொண்டேங்கும் போது அப்ப பந்தியை கொடுக்க ஒரு தகுதி வேண்டும் என்று இவர்கள் அந்த வசனத்தை தப்பாக புரிந்து கொண்டார்கள். ஆனா ஆக்சுவலா பவுல் அந்த இடத்துல பந்தியை கொடுக்கும் போது அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அவர் எங்கேயோ உட்கார்ந்துட்டு நிருபம் எழுதிட்டு இருக்காரு. பவுல் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தை நம்ம அடிக்கடி வாசிக்கிறோம் பாத்தீங்களா? நிறைய பேர் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, பவுல் பந்தியை கொடுக்கும்போது பேசிக்கிட்டு இருக்காரு, நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா பவுல் பந்தியை கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசல. எங்கோ ஒரு இடத்துல இருந்து கொண்டு கொரிந்திய திருச்சபைக்குள் இருக்கிற பிரச்சனையை குறித்து எழுதி கொண்டிருக்கிறார். அந்த நிருபத்தை எங்கேயோ உட்கார்ந்து எழுதிட்டு இருக்காரு. இந்த சபையை குறித்து கேள்விப்பட்டு எங்கேயோ உட்கார்ந்து நிருபம் எழுதிட்டு இருக்காரு. பந்தியை கொடுக்கும்போது எழுதல. அப்ப நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்கிற வார்த்தையினுடைய அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஜனங்களுக்கு கொடுக்கிறாருன்னு தான் அங்க அர்த்தம். பந்தியை கொடுக்கிறாருன்னு அர்த்தம் இல்ல. அந்த வசனம் தப்பா புரிஞ்சுட்டா பந்தியை கொடுப்பதற்கு ஒரு தகுதி வேண்டும் என்று போதிக்கிறாங்க. ஆனா உண்மையை சொல்ல போனா பந்தியை கொடுப்பதற்கு எந்த தகுதியுமே தேவையில்லை. யாரு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் உங்கள. ஹலோ, அப்புறம் ஏன் நான் கொடுக்குறேன்னு சொல்றீங்களா? அப்புறம் ஏன் பிரதர் நீங்க கொடுக்குறீங்க, யாரு வேணாலும் கொடுக்கான்னு சொல்றீங்க? அப்ப ஒவ்வொரு வாரம் யாரு கொடுக்குறா? நான் கொடுக்குறேன். ஏன் நான் கொடுக்குறேன்னு தெரியுமா? ஒவ்வொரு வாரமும் நான் தான் கொடுக்குறேன். ஒவ்வொரு வாரமும் நான் தான் கொடுக்குறேன், உண்மைதான். ஆனா ஏன் நான் கொடுக்குறேன்? நான் ஏன் கொடுக்குறேங்கிறதுக்கு ஒரு வசனம் சுட்டி காட்டுறேன், வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. சீசர்கள் எல்லாரும் இப்ப அவங்களுக்குள்ள ஒரு சின்ன வாக்குவாதம், சண்டை வந்திருக்குது. தங்களில் எவன் பெரியவன் என்று உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, நல்லா கவனிங்க, இயேசு சொல்ற வார்த்தையை நல்லா கவனிங்க. புறஜாதியினுடைய ராஜாக்கள் அவர்களை ஆளுகிறார்கள், அவர்கள் மேல் அதிகாரம் செலுத்துகிறவர்களும் உபகாரிகள் எண்ணப்படுகிறார்கள். சீசர்களை பார்த்து சொல்றார் இயேசு, உங்களுக்குள்ளே அப்படி இருக்க கூடாது. உங்களில் பெரியவனாக எவன் இருக்கிறானோ அவன் உங்களை சிறியவனை போலவும், தலைவனாக இருக்கிறவன் பணிவிடைக்காரனை போலவும் என்ன செய்யணுமா? இப்ப நான் எதுக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு விளக்கம் புரியுதா? கீழே அழகா ஒரு ஓமையை சொல்றார் ஆண்டவர். அந்த வசனத்தை வாசிக்கலாம். பந்தி இருக்கிறவனோ, நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. நான் வார்த்தையை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வார்த்தைக்குரிய ஆசீர்வாதம் வராது. வார்த்தை மேல கவனம் வைங்க. பந்தி இருக்கிறவனோ, பணிவிடை செய்கிறவனோ எவன் பெரியவன்? பந்தி இருக்கிறவன். நான் உங்களுக்கு கேட்கிறேன், பந்திய பரிமாறுறவன் பெரியவனா, பந்தியில உட்கார்ந்து சாப்பிடுறவன் பெரியவனா? எஸ் சொல்றாரு. ஒரு எஜமான் உட்கார்ந்துட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு பந்தி இருக்க வைப்பாரா, இல்லாட்டி நான் உட்கார்ந்து நீ எனக்கு சாப்பாடு போடுன்னு சொல்லுவாரா? எப்படி சொல்லுவாரு? யாரு இதுல பெரியவங்க? பரிமாறவன் பெரியவனா, உட்கார்ந்து சாப்பிடுறவன் பெரியவனா? பந்தியிலே உட்கார்ந்து சாப்பிடுறவன் தான் பெரியவன். பந்திய பரிமாறுறவன் யாரு? பணிவிடைக்காரன், வேலைக்காரன். அதான் இந்த வசனம் அதான் சுட்டி காட்டுது. அப்ப நான் எதுக்கு அந்த பந்தியை கொடுக்குறேன்னா, நான் வேலைக்காரன் அப்படிங்கிற உணர்வு எனக்குள்ள இருக்கிறனால அந்த பந்தியை கொடுக்குறேன். பந்தியை கொடுக்கறதுக்கு ஒரு தகுதி என்ன தெரியுமா? நீங்க வேலைக்காரன்னு உணரணும். ஆனா நிறைய பாஸ்டர் எதுக்காண்டி பந்தியை கொடுக்குறாங்க தெரியுமா? இயேசுநாதர் கொடுத்த மாதிரி பந்தி இப்ப கிடையாது. இலையை போட்டு சாப்பாடு போட்டிருந்தா, குழம்பு ஊற்றுறது, இந்த மாதிரி பண்ணியிருந்தா இந்த பந்தி வித்தியாசமா இருக்கனால பெரிய ஆள் நினைச்சுக்கிறார்.
எந்த பந்தியோ ஆக மொத்தத்தை அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுக்குற மாதிரி தான் நம்மளும் இந்த அப்பத்தை எடுத்து ரசத்தை எடுத்து கொடுக்குறோம். ஆக மொத்தம் இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த பந்தியை கொடுப்பதற்கு எனக்கு தகுதி இருக்குது, ஏன்னா எனக்குள்ள அபிஷேகம் இருக்குது, எனக்குள்ள வல்லமை இருக்கிறது, நான் பெரியவன் உங்களை காட்டிலும், உங்களை எல்லாரும் வழிநடத்துற நான் பாஸ்டரு, நான் ரெவரண்டு, நான் பேராயரு, நான் பிஷப்பு அப்படிங்கிற எண்ணத்துல தான் பந்தியை நான் தாங்கள் கொடுக்கிறதாக அவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பந்திக்கு இந்த மாதிரி ஒரு தகுதி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. பாசு தான் இந்த பந்தியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா ஆக்சுவலா பந்தியை கொடுக்கறவங்களுக்கு என்ன நினைப்பு வேணும்னா, நான் பணிவிடக்காரன், நான் வேலைக்காரன். உண்மையை சொல்ல போனா எங்களை எல்லாம், அதான் நான் இப்ப ஏற்கனவே சொல்லுவேன், என்னைய காட்டி நீங்க எப்படிப்பட்டவங்க ஆஸ்வதிக்க? ஏன்னா உங்களுக்கு வேலைக்காரனா என்னை கடவுள் வச்சிருக்காரு. ஊழியக்காரனா என்ன அர்த்தம்? வேலைக்காரன். அப்ப ஏன் நான் பந்தியை பரிமாற? நான் வேலைக்காரன்ப்பா, நீங்க எஜமான்ப்பா, அதனால நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு நான் பந்தியை கொடுக்குறேன். இந்த உணர்வு என்ன செய்யணும்? ஒவ்வொரு ஊழியக்காரனும் பந்தியை கொடுக்கும் போது இந்த உணர்வு வேணும். நான் ஏன் பந்தியை கொடுக்க தெரியுமா? நான் வேலைக்காரன், நீங்க எல்லாம் எஜமான். சும்மா அதை பேசிக்கலாம். அதுக்காண்டி நான் வேலைக்காரங்கிறக்காண்டி உங்க வீட்டு வேலையை செய்யறக்காண்டி வச்ச வேலைக்காரன் இல்ல. கடவுளுடைய பணியினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், வேலைக்காரன். உண்மையா இல்லையா? முதலமைச்சர், அமைச்சர், இவங்க எல்லாம் நமக்கு வேலைக்காரனா இல்லையா? அதுக்காண்டி என் வீட்டு வேலையை வாடும் செய்யறான்னா செய்வாங்களா? அவங்க ஒரு பணியில் இருக்காங்க. அந்த பணியின் அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம எல்லாருக்கும் வேலைக்காரங்க தான். நமக்காக சேவை செய்யக்கூடியவர்கள் அவர்கள், நமக்காக சேவை செய்யக்கூடியவர்கள். அந்த அடிப்படையில இறைவனுக்கு வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லி நான் பணிவிடை செய்யறேன். அப்ப அந்த அடிப்படையில நீங்க பெரியவங்க, நான் எப்படிப்பட்டவன், வேலையாள் தான். இயேசுவே அதான சொல்றாரு, நான் வேலைக்காரங்கிற இயேசு, நீங்க எல்லாம் பெரிய ஆள்பாங்கிறாரு. அதனாலதான் இயேசு இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு என்ன செய்யறாரு, சீசருடைய பாதங்களை கழுவுறாரு. அப்ப நல்லா கவனிங்க, பந்தியை கொடுக்கறதுக்கு ஏதோ விசேஷித்த தகுதி வேணும், விசேஷித்த அபிஷேகம் வேணும், விசேஷித்த வல்லமை வேணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்க எதுவுமே இல்லை. பணிவிடைக்காரன் கண்டிப்பா என்ன செய்யணும், எல்லாருக்கும் பரிமாறுவான். அதனாலதான் நான் பந்தியை பரிமாறுகிறேன், அதனால நான் பந்தியை கொடுக்குறேன். சரி, அடுத்து எத்தனாவது பாயிண்ட்? 7வது பாயிண்ட். இப்ப வார வாரம் இந்த பந்தியை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பிரீச்சர்ஸ் நிறைய ஊழியர்கள்ட்ட இருக்குது. ஒரு சிலவங்க வருஷத்துல ஒரு முறை எடுத்தா போதும், ஒரு சிலவங்க இல்லைங்க மாசம் மாசம் எடுத்தா போதும், இன்னும் கொஞ்சம் ஆழமா ஒரு சிலவங்க போய் டெய்லி எடுக்கணும் அப்படின்னு பேசுவாங்க. கர்த்தருடைய பந்தியை டெய்லி எடுக்கணும், கர்த்தருடைய பந்தியை வார வாரம் தான் எடுக்கணும், கர்த்தருடைய பந்தியை மாசம் மாசம் தான் எடுக்கணும், கர்த்தருடைய பந்தியை வருஷத்துல ஒரு முறை எடுக்கணுங்கிற மாதிரி பேசுவாங்க. இப்ப இந்த 4 படிநிலைகள்ல டெய்லி எடுக்கணும், வார வாரம் எடுக்கணும், மாசம் மாசம் எடுக்கணும், வருஷம் எடுக்கணும், இதுல எது சரி? எதுங்க சரி? இதுல கரெக்டா தான் சொல்றீங்களா? வசனத்தை அடிப்படை சரியா தான் சொல்றீங்களா? எப்ப வேணாலும் எடுத்துக்கலாங்கிறீங்க. வேற வேற யாராவது உங்களுடைய கருத்தை சொல்லுங்க. இவ்வளவு நாள் நம்ம சத்தியத்தை கேட்டிருக்கோம். கர்த்தருடைய பந்தியை டெய்லி எடுக்கணும் சரியா, வார வாரம் எடுக்கிறது சரியா, மாசம் மாசம் எடுக்கிறது சரியா, வருஷம் வருஷம் எடுக்கிறது சரியா? நல்லா கவனிங்க, பைபிள் இருக்கிறது 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 அப்படின்னு சொல்றோம் நம்ம, ஓகே. ஆனா பைபிள்ல எல்லாரும் இதை செய்ய வேண்டும் என்று இருக்கிறதா? அங்கதான் கேள்வியே. பைபிள்ல இருக்கிறது உண்மைதாங்க. சாலமோன் 1000 பொண்டாட்டிகளை கட்டினான், பைபிள்ல இருக்குதா? கட்டிக்கலாமா? பைபிள் இருக்குல்ல? பைபிள் இருக்கா இல்லையா? இருக்குது. பைபிள்ல இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனா நாம எல்லாருமே செய்யணுங்கிற வார்த்தை இருக்குதா? அதான் அங்க மெயின். எனக்கான உபதேசமாக இங்க இருக்கிறதா? பைபிள்ல எந்த இடத்துலையுமே டெய்லி எடுங்க, வார வாரம் எடுங்க,
வாரத்தில் முதல் நாள் அவர்கள் அப்பம் விற்கும்படி கூடி வந்தார்கள் என்கிற வாசனம் இருக்குது, உண்மைதான். ஆனா ஏன் கூடி வந்தாங்க, எது கூடி வந்தாங்க, ஏன் இந்த வாரத்தின் முதல் நாள்ல கூடி வந்தாங்க, இதையெல்லாம் நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு, யோசிக்க வேண்டியது இருக்குது. இதையெல்லாம் சரித்திர புத்தகத்தை பார்த்தா தான் நமக்கு புரியும். அதே மாதிரி மாசம் மாசம் எடுக்கிறது எங்க இருக்குது பைபிள்ல, வருஷம் எங்க இருக்குது பைபிள்ல. ஆனா இந்த வாரம் எடுக்கிறதை குறித்தும் வருடம் எடுக்கிறதை குறித்தும் டெய்லி எடுக்கிறதை குறித்தும் சில வசன ஆதாரங்களை காட்டுவார்கள். இந்த வாரம் இருக்கிறது என்னமா சொல்லுவாங்க, பைபிள் இருக்குது, வாரத்தின் முதல் நாளிலே அப்பம் விட்டும்படி அவர்கள் கூடி வந்தார், இந்த வசனங்கள்லாம் இருக்குது அப்போஸ்தலர் நடவடிக்கையில. இதை காமிச்சு சொல்லுவாங்க. இந்த வருஷம் கொடுக்குற ஆள் சில பெந்தகோஸ்தே திருச்சபை ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க எந்த வசனமா காமிப்பாங்க, ஏன் அப்படின்னா இயேசு கிறிஸ்து அப்பத்தை பிட்டு கொடுத்த ப்ராசஸ் இருக்கு பாத்தீங்களா, அது எப்போ ஒரு முறை செஞ்சாரு, வருடத்தில் ஒரு முறை தான் செஞ்சாரு. ஏன்னா அது பஸ்கா பண்டிகை. இல்ல அது பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகை எத்தனை ட்ரிப்புக்கு ஒரு டைம் வரும், வருஷத்துக்கு ஒரு டைம் தான் பஸ்கா பண்டிகை வரும். ஏன்னா யூதர்கள் அந்த பஸ்கா பண்டிகையினுடைய கொண்டாட்டத்தை வருஷம் தான் செஞ்சாங்க. அப்ப நம்முடைய பஸ்காவாகி இயேசு அடிக்கப்பட்டார் என்று வசனம் இருக்கும்போது அந்த பஸ்கா பண்டிகை போலதான் இயேசு அடிக்கப்பட்டார். அது நிழல், இது நிஜம்ங்கும் போது அப்ப எத்தனை டைம் நம்ம பந்தி அனுசரிக்கணும், ஒரு டைம் அனுசரிச்சா போதுப்பா. ஏன் நம்முடைய பஸ்காவாகி இயேசு அடிக்கப்பட்டார், பஸ்கா பண்டிகை வருஷத்துல ஒரு நாள் தான் வரும், அப்போ வருஷத்துல ஒரு நாள் நாங்க கொண்டாடிட்டு போறோம், சரிதானே? யோசிக்க சரியா இல்லையா? பஸ்கா பண்டிகை இயேசுநாதர் அப்படிதாங்க கொண்டாடினாரு. இயேசுநாதர் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அதிகபட்சமா 4 பஸ்கா பண்டிகை கொண்டாடிக்க வாய்ப்பு இருக்குது. சீசர்களோட வாய்ப்பு இருக்கா இல்லையா? 3 கொண்டாடிக்கிறாலாம், அதிகமா போனா 4 கொண்டாடிக்கிறதுக்கு என்ன செய்திருக்கு, ஒரு வாய்ப்பு இருக்குதே ஒழிய அவர் மாசம் பஸ்கா பண்டிகை கொடுத்துட்டு இல்ல. மாசம் பந்தியை கொடுத்துட்டு இருக்காரா, வாரம் பந்தியை கொடுத்துட்டு இருக்காரா இயேசு? கிடையாது. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு லாஜிக்கா வருஷத்துல ஒரு முறை எடுப்பது சரிதான் அப்படின்னு ஆகி போயிடும். ஆனாவா உண்மையாகவே நமக்கு கொடுக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையின் சத்தியத்தின் அடிப்படையில வாரமோ ஒவ்வொரு நிமிடமோ ஒவ்வொரு மாசமோ ஒவ்வொரு வருஷமோ கொடுக்கறதெல்லாம் கிடையாது. ஏன்னா வசனம் சொல்லியிருக்கு, நமக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, நாட்களையோ மாசங்களையோ வருஷங்களையோ பார்க்க கூடாது. எஸ், அதான் சொல்றேன். இப்படி நம்ம பேசணும்னா குழப்பம் தான் ஆகும். இப்ப டெய்லி எடுக்கிறேன்னு சொல்லுவான் ஒருத்தன், வந்து சொல்லுவான் இப்ப வருஷம் எடுத்தா போதும்னு ஒருத்தன் சொல்றான். ஒருத்தன் சொல்லுவான் இல்ல மாசம் எடுக்கணும், என்ன நீங்க வருஷத்துக்கு ஒரு டைம் ரொம்ப லேட் ஆகுது ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுவான். சரி நம்ம மாசம் எடுப்போம். அடுத்து ஒருத்தவன் சொல்லுவான் வாரம் எடுக்கணும், ஏன் மாசத்துக்கு ஒரு டைம் ரொம்ப லேட் ஆகுது இல்ல, மாசம் தான் எடுப்பீங்களா, ஏன் வாரம் எடுத்தா வாரம் எடுக்க நல்லது, சீக்கிரமே நினைவு கூறலாம்ல, சீக்கிரமே மரணத்தை நினைவு, மாசம் எடுங்க, வாரம் எடுங்க அப்படிமா. சரி நம்ம வாரம் எடுப்போம். ஒருத்தவன் சொல்லுவான் வாரம் எடுக்கிறதுக்கே ரொம்ப லேட் ஆகுது, டெய்லி என்ன செய்வோம், டெய்லியுமே எடுப்போம்ங்க கத்தோடைய பந்திக்குவான், டெய்லி எடுக்கிறோம். ஒருத்தன் சொல்லுவான் டெய்லி எடுக்கிறது இருக்கிறோம், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு டைம் எடுப்போம்பா ஒருத்தன். புரியுதுங்களா? இப்படி எப்படினாலும் பேசலாம். அப்படி நீங்க ஒரு விஷயத்த பேசினா எப்படி, அதுக்கு தான் சொல்றேன். நீங்க வாரம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, மாசம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, வருஷம் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆக மொத்தத்துல கிறிஸ்துவின் மரணத்தை என்ன செய்யுங்க, நீங்க எப்ப வேணாலும் நினைவு கூட்டுங்க. இது உங்க கருத்துல இருக்குது. சபையினுடைய ஒழுங்கு சட்ட திட்டத்தின் அடிப்படையில இருக்குது. உங்க சபையினுடைய ஒழுங்கின் அடிப்படையில் எப்படி வச்சுங்க அப்படி எடுங்க. ஆனா மூட நம்பிக்கை மாதிரி வளர்த்துறாதீங்க. மாசம் தான் எடுக்கணும்னு போதனையா கொண்டு வந்துடாதீங்க, வருஷம் தான் எடுக்கணும்னு போதனையா கொண்டு வந்துடாதீங்க, வாரம் தான் எடுக்கணும்னு போதனையா கொண்டு வராதீங்க. நீங்க வாரம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, எடுங்க, எடுத்துட்டு போங்க, உங்க திருச்சபையில உங்க மக்கள் எடுத்துட்டு போங்க. மாசம் ஓகே ரைட், வருஷம் ஓகே எடுத்துக்கங்க, தப்பே இல்லை. இப்படித்தான் எடுக்கணும்னு கட்டளையாக புதிய ஏற்பாடு நமக்கு எங்கேயுமே இல்லை. உங்களுக்கு எப்படி சௌரியமோ அந்த அடிப்படையை எடுத்துக்கங்க. நம்ம அந்த பந்தி எடுக்க போது மட்டும் தான் நம்ம மரணத்தை நினைவு கூற போறோமா? கிடையாது. எப்போதுமே நம்ம என்ன செய்ய போறோம், அவர் மரணத்தை நினைச்சுதான் பார்த்துட்டு இருக்க போறோம். எனக்காக அவர் பட்ட பாடுகளை நினைத்து பார்த்து கொண்டு தான் இருக்க போறோம். பந்தி வந்து ஸ்பெஷலா ஒருவேளை மறந்துக்கிறது தொலைஞ்சிட்டோம்னா ஞாபகப்படுத்திக்கிறக்காண்டி இருக்கிறதா இருக்கலாம். அதனால நீங்க எப்போது வேண்டுமானாலும் என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அப்ப மாதம் தான் எடுக்கணும், வாரம் தான் எடுக்கணும், வருஷம் தான் எடுக்கிறதுங்கிறது ஒரு தவறான போதனையாக அதை கொண்டு வரக்கூடாது. சரி, லாஸ்ட் 8வதா பாருங்க. திருவிருந்து எடுக்கும் போது
நகை அணியக்கூடாது என்கிற உபதேசம் இருக்கிறது சில பெந்தகோஸ்தே திருச்சபைகள்ல. அதுலயும் அதிகமா டிபிஎம் திருச்சபையிலையும் கிருபாசனம் என்கிற திருச்சபை ஐக்கியத்திலையும் இந்த உபதேசம் இருக்கிறது. அவங்க சபைக்கு வரும்போதே நகை அணியக்கூடாதுன்னு உபதேசம் பண்ணுவாங்க. அது பொதுவா உபதேசம் பண்ணிடுவாங்க. ஆனா ஒருவேளை நீங்க காதலியோ ஒரு கடுக்கன், ஒரு தோடு, அல்லது தாலி செயின், அல்லது மோதிரம் இதெல்லாம் போட்டிருந்தா கூட பந்தியிலே உங்களை பங்கெடுக்க விட மாட்டார்கள். ஒரு சகோதரி கிருபாசன திருச்சபையில பந்தியை கேட்டு பாஸ்டர் கொடுக்கறதுனால அழுது அவ்வளவு தேம்பி தேம்பி அழுதுட்டு போனுச்சு. அந்த அம்மா சொன்னிச்சு, என் புருஷன் ரசிக்கப்படலங்க, என் பாஸ்டர் இந்த பந்தியை நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த பந்தியை நான் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன், ஆனா இந்த பந்தியை இந்த தாலியை கலட்டாம என்ன செய்ய மாட்டேங்கிறாரு, எங்க பாஸ்டர் கொடுக்க மாட்டேன், அழுதுட்டு போனுச்சு. இந்த தாலியை கலட்டினா என் புருஷன் ஏற்கனவே நான் தோட கட்டினதுக்கே என்ன செஞ்சுட்டாப்ல, நீ என்ன மூலியான்னு கேட்கிறாப்ல, உன் புருஷன் செத்து போயிட்டானான்னு கேட்கிறாப்ல, தாலியையும் கலட்டுனா என்னை விவாகரத்து பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ரசிக்கப்படல, கணவன் மனைவி மட்டும் ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. இப்ப இங்க வந்தா பாஸ்டர் என்ன சொல்றாரு, தாலியை கட்டினாதான் கர்த்தருடைய பந்தி தருவேங்கிறாரு. அதுவே மாய்மாலம் தானே, வரும்போது கழட்டிட்டு போகும்போது போட்டுக்கிறது மாய்மாலம் கிரியை தானே. புரியுதுங்களா? அப்ப நகையை கலட்டினா தான் பந்தி எடுக்கணுங்கிறது முற்றுமுடிய வேதத்துக்கு புறம்பான ஒரு உபதேசம். நகையை கழட்டிட்டு தான் இயேசுநாதர் எங்கேயாவது நீ பந்தி எடுக்கணும் நகையை கழட்டிட்டு வாடான்னு சொல்றாரு. எங்க இல்லாதவன் நகை இல்லாம இருப்பான், இருக்கிறவன் நகை போட்டு தான் இருப்பான். அன்னைக்கு அரசர் பரம்பரையில நகையை போட்டிருப்பாங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரன். அந்த அரசர் பரம்பரையை சார்ந்தவங்க ரசிக்கப்பட்டிருக்காங்க. பைபிள்ல நிறைய பேர் அரசர் குலத்தில் இருக்கிறவங்க ரசிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஏரோது மன்னனுடைய குடும்பத்தார் ரசிக்கப்பட்டிருக்காங்க. ஏரோது அடிக்கப்பட்டு செத்தாரா, அவங்களுடைய குடும்பத்தார் நிறைய பேர் ரசிக்கப்பட்டாங்கன்னு பைபிள் சொல்லுது. அப்ப அரச பரம்பரையில் இருக்கிறவங்க எல்லாம் நகையை அணிஞ்சிருப்பாங்க. ஆண்டு வரும்போது நீ நகையை காட்டிட்டு வந்தாதான் உனக்கு ரட்சிப்புன்னு சொல்லுவாரா? நகையை காட்டி பெருமை பண்ணாத, நகையை காட்டி நீ சிலிப்பிக்கிட்டு அலையாத அப்படிங்கன்னு நம்ம என்ன உபதேசம் பண்றோம். தாழ்மையா இரு, அதுக்காண்டி நீ கலட்டுன்னு ஆசைப்பட்டா கழட்டிக்கோ, தப்பு கிடையாது. ஆனா கலட்டுனா தாண்டா உனக்கு ஞானஸ்தானம், கலட்டுனா தாம்பா உனக்கு கர்த்தருடைய பந்தின்னு சொல்லுவது வேதத்தின் அடிப்படையிலான உபதேசம் அல்ல. இது ஒரு தவறான உபதேசம். இவங்களா இட்டு கட்டி விட்டுக்கிறது. இதனால நிறைய விசுவாசிகள் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா புறஜாதிகளை நம்மை பொறுத்த வரைக்கும் குடும்பமா மோஸ்ட்லி யாரும் ரசிக்கப்படுறது இல்லை, அப்படிதானே? குலத்துக்கு ஒருவனும் கோத்திரத்துக்கு ஒருவனா கடவுள் ரசித்து வச்சிருக்கிறாரு. குடும்பத்துல பெண்கள் மாத்திரம் சிலர் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சில ஆண்கள் மாத்திரம் ரசிக்கப்பட்டிருப்பாங்க, சிலர் பிள்ளைகள் மாத்திரம் ரசிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஆனா ஒன்னா குடும்பமா வாழ்வாங்க. அவங்க கிட்ட எல்லாம் கொண்டு போய் இதை கழட்டு அதை கழட்டுனா அவங்க எப்படி அப்புறம் வாழ்றது? இது புருஷங்காரங்க தெரிஞ்சா என்ன நடக்கும்? புருஷனுக்கு கீழ்படுகிறதா, பாசு கீழ்படுகிறதா? அப்ப இந்த இடத்துல புருஷனுக்கு கீழ்ப்படி வேணா, பாசு கீழ்ப்படி வேணா, தேவனுக்கு கீழ்ப்படி. அப்ப தேவன் பந்தி எடுக்கும் போது நகையை கலட்டுன்னு சொல்லுவாரா அப்படின்னு கேட்டா கடவுள் கண்டிப்பா சொல்ல மாட்டார். அப்ப தாராளமா என்ன செய்யலாம், தேவனுக்கு கீழ்ப்படிச்சுட்டு போறது உத்தமம். அப்ப நகை கர்த்தருடைய பந்தி எடுக்கும் போது நகையே அணியக்கூடாது என்கிற உபதேசம் ஒரு தவறான உபதேசம், வேதத்தில் இல்லாத உபதேசம், தாங்களாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு உபதேசம். இந்த உபதேசத்தை போதனையாக நாம் செய்யக்கூடாது. போதனையாக நகை அணிவதோ நகை அணியாமல் கலட்டுவதோ அவர்களுடைய விசுவாசத்தை பொறுத்ததை ஒழிய போதனையாக நாம் இதை திணிக்க கூடாது. சரி, லாஸ்ட் பாயிண்ட், 9வது பாயிண்ட். கால் கழுவிதான் திருவிருந்த என்ன செய்யணுமா எடுக்கணுங்கிற ஒரு உபதேசம் இருக்குது. பார்த்திருப்பீங்க நிறைய திருச்சபையில காலை கழுவிட்டு என்ன செய்வாங்க, இதை எடுப்பாங்க, கர்த்தருடைய பந்தியை எடுப்பாங்க. கால் கழுவிட்டு தான் எடுக்கணுமா? அதான் சொல்றேன், இதெல்லாம் அவங்கவுங்க சபைகள்ல ஏற்படுத்திக்கிட்டு இந்த வருஷத்துல ஒரு நாள், அப்புறம் சிலர் மாசமே, சிலர் வாரம் எடுக்கும்போது காலை கழுவிட்டு தான் எடுப்பாங்க. இப்படிலாம் நிறைய கூத்துக்கள்லாம் நடக்கும். ஆனா ஆண்டவர் கற்றுக் கொடுத்த மெயினான கால் கழுவுதலில் இருக்கிற சத்தியம் இருக்காதங்க. இந்த பரிசேயன் மாதிரிதான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, சீரகத்திலும் ஒர்த்தாமையிலும் வெந்தயத்திலும் தசமபாகம் கொடுத்துட்டு தேவனுடைய நீதியின் நியாயத்தை விட்டுட்டான். தேவனுடைய நீதி நியாயத்தை என்ன பண்ணிட்டான், விட்டுட்டான்.
அவனுக்கு போதிக்கும் போது ஏசு சொல்லுவாரு, நீ அதையெல்லாம் விட்டுட்டியப்பா, அதை மெயினா செய்யணும்ப்பா, அதுக்கப்புறம் நீ இதை செஞ்சா கூட பிரச்சனை இல்லை, ஆனா மெயினா அதை செய்யணுமேங்கிறாரு. ஆனா நம்ம ஆட்க ஆண்டவர் இயேசு ஏன் காலை கழுவுனாருங்கிற சத்தியத்தை விட்டுருவாங்க. ஆனா காலை கழுவியே ஆகணும் அப்படின்னு ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காலை கழுவ வைப்பாங்க. இப்ப நல்லா கவனிங்க, இயேசு காலை கழுவுனாரா? இப்ப அந்த இடத்துல யாரு காலை கழுவுனா? சீசர்கள் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் காலை கழுவுனாங்களா? இயேசு கழுவுனாரா? இப்ப உண்மையிலேயே அந்த அந்த வார்த்தையை நான் கடைபிடிக்கணும், உங்களில் முதன்மையா இருக்கிறவன் வேலைக்காரனா இருக்கணும்னு இயேசு சொல்லி காலை கழுவுனாரு அப்படின்னு இருக்கணும்னா, சபையில வர்ற எல்லா விசுவாசினுடைய காலை யார் கழுவணும்? முறைப்படி பார்த்தா அப்படிதான் செய்யணும். எல்லாரு காலையும் யார் கழுவணும்? பாஸ்டர் தான் கழுவணும். இங்க பாஸ்டர் கூட விசுவாசி கால கழுவ மாட்டாரு, அதுக்குன்னு துணை பாஸ்டர் வச்சிருப்பாரு. நான் உன் கால கழுவுறேன், நீ என் கால கழுவிக்கும். ஒரு அடிமட்ட விசுவாசி கால போய் என்ன செய்ய மாட்டாரு. யோசிச்சு பாருங்க, இப்ப ஒரு 50 விசுவாசி ஒரு 10-20 விசுவாசி வச்சிருக்காங்களா, ஒரு கால கழுவிடலாம். ஒரு 500 விசுவாசி இருக்கிற கால ஒரே பாஸ்டர் கழுவினா முடியுமா? அதெல்லாம் அப்ப இது காமெடியா இல்லையா? பேசினாரு 12 சீசர்களுடைய கால கழுவினார், ரைட்டு. ஒரு 500 பேர் உட்கார்ந்து கால கழுவிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இயேசு ஒரு சத்தியத்தை புரிய வைக்கதான் கால கழுவி காமிச்சு அதை காமிக்கிறாரு. ஆனா நம்ம ஆட்க இயேசு எதற்காக அதை செய்தார் அப்படிங்கறத விட்டுட்டான். கால கழுவி எடுக்கணுங்கிற அதுவும் வந்து எப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கால கழுவிக்க. நீ கழுவுறதாக நீ கழுவு எல்லாரும் விசுவாசிகளுடைய காலையும். இயேசு தானே கழுவினாரு. அந்த இடத்துல என்ன வசனம் சொல்றாரு? உங்கள எவன் பெரியவனோ எவன் முதன்மையான இருக்கானோ அவன் போய் எல்லாரும் காலையும் கழுவினாலும் கத்துக் கொடுக்குறாரு. அப்ப இங்க யார் முதன்மையானவன்? நான் பாஸ்டர், நான் பெரிய ஆளுன்னு சொல்றேன். நீ தான் எல்லாரும் கழுவி கழுவணும், அப்படியாவது கழுவு. ஆனா ஆக்சுவலா அங்க பாதத்தை கழுவுவதை குறித்து இயேசு பேசல. நாம் தாழ்மையாக இருக்க வேண்டும் என்பதையே கற்றுக் கொடுக்கிறார். எந்த ஒரு பெருமை உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அவர் சொல்றாரு, ஆண்டவரும் போதகருமாகிய நானே உங்க கால்வில நான் கழுவும் போது நீங்களும் போய் என்ன செய்யுங்க, அப்படி கழுவுங்கிறார். அப்படி கழுவுங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லா விசுவாசிவாதையும் ஒரு ஆள் சீசை உட்காந்து கழுவிட்டுன்னு சொல்லல. நீ தாழ்மையா இரு, வேலைக்காரங்கிற நினைப்போடு இரு. சீசர்களை பார்த்து சொல்றாரு, சீசர்களை பார்த்து சொல்றாரு. அது வரும் விசுவாசிகளை பார்த்து பேசல. அந்த இடத்துல விசுவாசிகளுக்காக சொல்லப்பட்ட உபதேசமும் அது இல்லை, சீசர்களுக்காகவே சொல்லப்பட்ட உபதேசம். அதாவது ஊழியர்களுக்காகவே சொல்லப்பட்ட உபதேசம். தெளிவா சொல்ல போனா ஊழியர்களுக்காகவே சொல்லப்பட்ட உபதேசம். இப்ப ஊழியர்கள் எப்போதுமே ஒரு பெருமை கொண்ட என்ன வராம தாழ்மையோடு கூட இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கவே இயேசு அதை செய்து காட்டினாரே ஒழிய போய் பாதங்களை கழுவ சொல்லி போதிக்கல நமக்கு. அப்படியே பாதங்களை தான் கழுவணும் நீங்க சொன்னீங்கன்னா எல்லா சபையில இருக்கிற பாஸ்டர் என்ன செய்யணும்? போய் விசுவாசி கால கழுவணும். ஏஜி மோலாம் கழுவ மாட்டார், அவர் கண்டிப்பா கழுவ மாட்டார். அவர் வந்து மற்றவங்களை கழுவ சொல்லிட்டு ஓடிடுவார். புரியுதுங்களா? அப்ப இது ஒரு மாய்மால கிரியை, இது ஒரு தவறான உபதேசம் என்பதை புரிந்து கொள்ள. சரி, இப்ப 9 விதமான மூட நம்பிக்கைகளை குறித்து என்ன செஞ்சோம்? நம்ம பார்த்தோம். இது எல்லாமே திருவிருந்தை சுற்றி உள்ள மூட நம்பிக்கைகள். இப்ப திருவிருந்துல அப்படி என்னதாங்க இருக்கு? ஏன் எடுக்கிறோம்? இப்ப நாமளும் எடுக்கதான் செய்யறோம். ஏன் எடுக்கணும்? ஏன் எடுக்கிறோம்? சொல்லுங்க, உங்கள பார்ப்போம்.